கடைசியில் இப்படி வந்து முடியுது இந்த ராகங்கள் பாடல்கள்லாம். உன் குத்தம்மா ஏன் குத்தம்மா யார நான் குத்தம் சொல்ல. இப்படி குத்தம் சொல்லி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. அப்படின்ற பட்சத்தில் இதில் யார் அதிகமாக பாதிக்கப்படுறா? மனைவிமார்களா அல்லது கணவன்மார்களா? மனைவிமார்களே என்று சொல்ல இங்கே குழுமி இருக்கிற 4 பேர்கள். முதலாவது யார் பேச வராங்க? ஓ, சுகந்தியா? அப்போ சுகந்தி வந்து நல்ல பேச்சாளர், மாதா மலருடைய தலைவி, எடிட்டர், அவங்க தான் டிசைனர், மிக அற்புதமான கலைக்கு சொந்தக்காரர். வாழ்க சுகந்தி. அதற்கு அடுத்தது அமர்ந்திருப்பது பிரிட்டோ. உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷனே தேவையில்லை. ஆல்டர் அப்படின்னா அதில் பிரிட்டோன்னு ஒரு பேர் இருக்கும் பொழுது எல்லா ஆல்டர் சர்வரும் யாருக்கு லிசன் பண்ணுறாங்களோ இல்லையா, ஆனால் பிரிட்டோ அவருக்கு லிசன் பண்ணுவாங்க. ஜான் பிரிட்டோ தமிழில் பேசுவாரா இங்கிலீஷில் பேசுவாரா? இதுதான் இப்போ பெரிய கேள்வி. இதில் அவருக்கு மனைவிக்கு போட்டியாக பேசுகிறாரா இல்லை மனைவிக்காக பேசுகிறாரா? அடுத்ததாக வருவாரு, அவருக்கு அடுத்ததாக வருவது இன்ஃபா பார்க்கறதுக்கு தான் அப்படியே ஒல்லி குச்சி மாதிரி தெரிவாங்க. ஆனால் பேசுனாங்கன்னா அன்னைக்கு எப்படி அந்த கேம் ஒயிட் எலிஃபண்ட் எப்படி கண்டக்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா? வீராங்கனை ஓடி கண்டக்ட் பண்ணாங்க. அப்படி வீராங்கனையாக பேச விறுவிறுப்பாக வந்திருக்கிறார். அவங்க குடும்பத்தில் ஏதாவது குழப்பம் உண்டாகக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். ஆல்ஃப்ரெட் வேற வந்து நின்றார். ஆஜிர எதுக்கு வந்தாரோ இல்லையோ இதுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக வருபவர் மார்க். ஏற்கனவே வீட்டில் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்திருக்காரு. இங்கே வந்தோம் வீட்டில் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது, அது சண்டையும் வந்துடக்கூடாதுன்னு அதுக்காக உங்களுக்காக தான் ஃபேவராக வந்துட்டுருக்காரு. எனவே பாவம் இந்த ஆண்கள். ஆனால் நீங்கள் உங்களுக்காக இவங்க வாதிட போகிறார்கள். தேங்க்யூ மார்க். நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க. இதுவே பெரிய சாக்ரிஃபைஸ் தான். அடுத்ததாக ஆண்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்வதில் முதல்வராக வருபவர் ஜோசப். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஜோசப் கொஞ்சம் வாய்ஸ் உயர்த்தி பேசுவாரா அப்படின்னு நினைப்போம். ஆனால் இன்றைக்கு பாடல்களோடு வீர வசனங்களோடு எழுதி வந்திருக்கிறார். எனவே அவரை வருக என்று வரவேற்போம். அதுக்கடுத்து மரியா உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அவர் கான குயில் அப்படி அசைச்சார்னா ஃபிங்கர் டிப்ஸில் எல்லா பாடல்களும் வரும். அவருக்கு துணையாக வரும். எனவே அவங்க வீட்டில் இங்கே தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு அவர் ஆண்களுக்காகவே பேச போகிறேன் அப்படின்னு வந்திருக்கார். அடுத்ததாக ஜோ வந்து இது வந்து பிழை திருத்தம் இங்கே. ஏன்னா எடுத்துக்கொண்ட நபர் ஒருத்தர். ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க வந்து சின்ஸ் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் இன்றைக்கி அவருக்கு பதிலாக ஜோ வந்திருக்காரு. ஆனால் ஜோ உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமானவர் தான். உங்களுக்கு தெரியாதவர் அல்ல. சஃபர் பண்ணுறாங்க. அவங்க பண்ணுறாங்களே இல்லை, எங்கே பண்ணுறாரு. ஜோவும் அதே மாதிரி தான். பாடல்கள் எடுத்து விடுறதுல அவருக்கு நிகர் அவரே. அதுவும் அந்த ஸ்பாட்டில் வெரி ப்ராம்ப்டாக பஞ்ச் டயலாக் மாதிரி பாடல்களை எடுத்து விடுவார். நிறைய படங்கள் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதில் PhD பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். வாழ்க கெமிஸ்ட்ரி டாக்டர். அடுத்தது ஆஷ்லைன் சொல்லவே தேவையில்ல. ஏற்கனவே அவங்க வந்து அவங்க வந்து நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க. எனவே ஆஷ்லைன் உங்கள் கணவரையும் நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. அதுதான் பெரிய விஷயம். இப்போ நீயா நானா என்ற போட்டியில் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணி உங்களுடைய பலத்தை கொண்டு ஜெயிக்கும் அப்படின்றத நம்புகிறோம்.
ஸோ எனவே இதை சுருக்கமாக சொல்லிக்கொண்டு, இழப்பது அதிகம் பெண்களா ஆண்களா? 2 பேருமே தாங்க இழக்கிறாங்க இல்லையா? இவங்க எல்லாத்தையும் இழக்கிறாங்க. அவங்களுடைய பிறந்த வீட்டை விட்டு அந்த வீட்டுக்கு போகும்போதே அது பெரிய இழப்பு இல்லை? அதே மாதிரி ஆண்கள் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு உல்லாசமாக ஊர் சுற்றி திரிந்த அசையும் பொருட்கள் அப்படியே நிற்கின்றன என்பது போல. அவங்க பாயிண்ட்ஸ்லாம் இது இல்லை. ஆமா ஃபாதர், நான் அழுக ஆரம்பிச்சிட்டார் ஃபாதர். எனவே உல்லாசமாக சுற்றி திரிந்த இளம் காளைகள் அவங்கள கட்டி போட்டு இதை தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்றது பெரிய விஷயம் இல்லையா? அவங்களுக்கும் பெரிய தியாகம் தான் அது. இருந்தாலும் நம்முடைய அந்நியர்களை அழைப்போம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். முதல் பேச்சாளராக வருபவர் சுகந்தி. ஹலோ, கேக்குதா? எஸ். ஓகே. அனைவருக்கும் வணக்கம் மற்றும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டாக இருந்தாலும் மார்க்கும் ஜானும் எங்கள் டீமில் பேச வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு உண்மையை பேசணுங்கிறதுக்காக வந்திருக்காங்க. இங்கே ஆஷ்லினுக்கு உண்மையை பேசுறது கூட சுதந்திரம் இல்லை அப்படின்னு தெரியுது. ஆனால் ஜோசப், மரியண்ணா நீங்களாம் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஜோசப் உங்களுக்கே தெரியும், மரியா கனடாவில் இருந்தப்போ தான் சுதந்திரமாக இருந்தாங்கன்னு. அப்புறம் எதுக்கு வந்தீங்க? இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாற்றி கூட அங்கே உட்காந்துக்கலாம் நீங்கள். அப்புறம் மரியண்ணா, உங்களை நானும் ஆண்டோவும் சேர்ந்து மெய்யழகன்னு பேர் வச்சோம். நீங்கள் மாதாமலரில் எழுதுகிற ஆர்டிக்கலை பார்த்து. ஆனால் இப்படி பொய்யழகனா மாறி நிற்கிறீங்க, இது நியாயமா? இன்னும் பேசவே இல்லையம்மா. சரி, இப்போ சுதந்திரம்னா என்ன தெரியுமா? ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஒரு பையனோ பொண்ணோ ஸ்கூல் படிச்சுட்டு காலேஜ் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறையா படிக்க வேண்டியிருக்கும், நிறையா நேரங்கள் செலவிட வேண்டியிருக்கும். அப்போ நான் என்ன மாதிரி முன்ன மாதிரி ஸ்கூல் படிக்கிறப்ப மாதிரி வீடியோ கேம் விளையாட முடியல, இதை பண்ண முடியல, அதை பண்ண முடியலன்னு சொல்ல முடியாது. காலேஜ் கோர்ஸு என்ன செலக்ட் பண்ணி படிக்கலாங்கிறதுக்கான சுதந்திரம் வேணால் இருக்கலாமே ஒழிய, படிக்கவே மாட்டேன் காலேஜ் டிகிரி மட்டும் வேணும்னு சொல்ல முடியாது. ஸோ நல்லா படித்தாதான் காலேஜ் டிகிரி கிடைக்கும். அது மாதிரி தான் திருமணம்ங்கிறதும் ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப். ஸோ அந்த ஃபேஸில் 2 பேருக்குமே பொறுப்புகள் இருக்குது. ஸோ அதை நிறைவேற்றுறதுக்காக 2 பேரும் சேர்ந்து உழைச்சாதான் ஒரு நல்ல குடும்பம் கிடைக்கும். அதை விட்டுட்டு முன்ன மாதிரி பேச்சுலர் லைஃப்பில் இருந்த மாதிரி வீக்கெண்ட் ஆனால் கிரிக்கெட் விளையாட போக முடியல, கில்லி விளையாட போக முடியல இப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த டீமை போய் புள்ள குட்டிங்களை படிக்க வைங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருங்க. அப்புறம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐடியல் குடும்பத்தை எடுத்துப்போம். அதாவது எல்லா வேலைகளையும் ஈக்குவலாக ஷேர் பண்ணி செய்கிற குடும்பத்தை. ரியல் லைஃப்பில் அப்படி இல்லைன்னா கூட ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, திருமணங்கிற ஒரு ஃபேஸுக்கு அப்புறம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை செய்யறதுக்காக தன்னோட சுதந்திரங்களை இழக்க வேண்டியிருக்கும். ஃபாதர் சொன்ன மாதிரி தான் 2 பேருமே இழக்க வேண்டியிருக்கும். கணவன் மனைவி ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த சமுதாயம் கட்டமைச்சு வச்சிருக்கிற திருமணம் மற்றும் குடும்ப அமைப்புனால அதிகமாக தன் சுதந்திரத்தை இழப்பது மனைவியே அப்படிங்கிறதா எங்க அணியோட வாதம். இப்போ முதல்ல எங்களோட சுதந்திரத்தை நாங்கள் எங்கே இழக்கிறோம் தெரியுமா? ஃபாதர் சொன்னார் அந்த பாயிண்ட்டை. எங்களுக்கான வீடு. கல்யாணம் ஆகி 2வது நாள் என்னோட தோழி ஒருத்தி ஃபோன் பண்ணுறா. அவளால் கல்யாணத்துக்கு வர முடியல ஃபார் சம் ரீசன். ஸோ இப்போ எங்கே இருக்க பார்க்குறேன் அப்படிங்கிறதுக்காக ஃபோன் பண்ணுறா. நான் பிரிட்டோ வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி சிசிடிவி கேமராலாம் தேவையில்லை. நம்ம வீட்டுக்காருக்கு அக்கா தங்கச்சி இருந்தால் போதும். அதான் நடமாடும் சிசிடிவி கேமரா. அதுவும் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸோடு வரும். நம்மளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும். அதுவும் ஆடியோ ரெக்கார்டிங்கோடு சேர்த்து பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் போயிடுச்சு மெயின் சர்வருக்கு. ஆனால் நான் என்ன தப்பாக பேசினேனே வேறு அதில் எனக்கு புரியல. அது எப்படி பிரிட்டோ வீடுன்னு சொல்லலாம்? கல்யாணம் தான் முடிஞ்சு போச்சே, என் வீடுன்னு சொல்லணும் அப்படின்ட்டு. அது எப்படி ஒரு 25-30 வருஷம் நம்ம பிறந்து வளர்ந்த வீடு 2 நாளில் ஸ்விட்ச் போட்ட மாதிரி மாறும்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் ஒரு எமோஷ்னல் வலி. இதே கணவருக்கு
வீடுல மாற்றமே இல்லை. முன்னாடி பின்னாடி எல்லாருக்கும் ஒரே வீடு தான். அதாவது ஒருத்தவங்க சுதந்திரமாக மற்ற ஏதாவது வேலைகள் செய்யணும்னா எந்த வேலையாக இருந்தால் கூட நம்ம இருக்கிற இடம் நமக்கான இடமா இருக்கணும். வசதியாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, நமக்கான இடமா இருந்தால் போதும். அந்த இடத்தையே எங்களுக்கு வேரோட பிடுங்கி எரிஞ்சிடுறீங்க. அப்புறம் நாங்கள் வேறு எதில் சுதந்திரத்தை எதிர்பார்க்கறது? சரி, நீங்கள் சொல்லலாம், சரி இப்போ தான் நீங்கள் அமெரிக்கா வந்துட்டீங்களேம்மா, இப்போ என்ன 2 பேருக்குமே புது வீடு தானே, கணவருக்கும் சரி மனைவிக்கும் சரி, ஒத்துக்கிறேன் 2 பேருக்குமே புது வீடு தான், புதுசாக தான் இங்கே பில்ட் பண்ணுறோம், செட்டப் பண்ணுறோம். ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரே மாதம்தான் இந்தியாவுக்கு வெக்கேஷன் போய் பாருங்கள். அந்த 4 வாரத்தில் இந்த வீடுனால வர்ற பஞ்சாயத்தை நான் சொல்லவே தேவையில்லை, இங்கே இருக்கிற மனைவிமார்கள்ட்ட கேட்டு பாருங்கள். எங்கே எவ்வளோ நாள் இருக்கணுங்கிறது ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அடுத்தது எங்களுக்கான உடை. இந்த வீடாவது 2 நாள் கழிச்சு தான் மாறும் ஃபாதர். ட்ரெஸ்ஸு வந்து அன்னையிலேருந்தே மாறிடும், கல்யாணம் அன்னையிலேருந்தே. அவங்க சொல்கிற புடவை தான், அவங்க சொல்கிற கடை தான், ப்ளவுஸ் கூட அவங்க டெய்லர்கிட்ட தான் தைக்கணும், நகை நட்டு ஏன் செருப்பு கூட எங்கள் சாய்ஸாக இருக்காது. அப்புறம் இந்த தாலி செயின் இருக்கு பாருங்க, இது வந்து சின்னதாக எடுங்க, ஏன்னா அப்போ தான் டெய்லி போடணும் ஆஃபீஸ்க்கு அப்படின்னோம். இல்லை இவ்வளோ பவுனில் எடுத்தால் தான் எங்களுக்கு குடும்பத்துக்கு மதிப்பு அப்படின்னாங்க. இப்போ அவங்க வீட்டு மதிப்பு லாக்கரில் தூங்குது. கல்யாணம் காட்சின்னு போனோன்னு வச்சுக்கோங்க, நம்மெல்லாம் மனுஷியாவே தெரியக்கூடாது. ஃபஸ்ட்டு அவங்க வீட்டு ஸ்டேட்டஸ் சிம்பல், அதுக்கப்புறம் தான் நம்மளானது. இதில் வந்து மாமியார் நாத்தனார்லாம் வந்து ஏதோ ஒரு அடிமை சிக்கிருச்சுங்கிற மாதிரி நம்மளை வச்சு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதில் ஓரமாக ஒருத்தர் உட்காந்து மிச்சர் சாப்பிட்ற கேரக்டர் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம்? மாமனார் கேரக்டர். இது மாமனார் கேரக்டராவது உட்காந்து வீட்டில் உட்காந்து நடக்கிறத பார்க்கும், மிச்சர் சாப்பிடும். இந்த நம்ம கட்டிட்டு அந்த கணவர் கேரக்டருக்கு பாருங்க, அதான் வீக்கெண்ட் ஆனால் மட்டை தூக்கிட்டு கிரிக்கெட் விளையாட போயிடும். உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது, உலக அரசியல் உள்ளூர் அரசியல் எல்லாம் பேசுவாங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே நடக்கிறது ஒன்றும் தெரியாது. அவர் தான் மேல் சர்வர் ஆச்சே. ஆமாம், டேட்டா சென்டரில் இருப்பார். ஆமாம். அப்புறம் வந்து கடைசியாக வந்து எங்களுக்கான ஒரே ஒரு இது மட்டும், எங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும். ஃபைனலாக வந்து உணவு, அது சோறு தானே முக்கியம் எல்லாத்துக்கும். ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து எங்களுக்குன்னு சில உணவுகள் பிடிச்சது இருக்கும். இப்போல்லாம் அப்படின்னா வீட்டில் ஒரு ஆளுக்கு சாம்பார் பிடிக்காது, ஒரு ஆளுக்கு பிரியாணி பிடிக்காது, ஒரு ஆளுக்கு இந்தியன் சாப்பாடே பிடிக்காது. இதில் எங்களுக்கு தேவையானது எப்போ எப்படி சமைச்சு சாப்பிடுவோன்னு யோசிச்சு பாருங்கள். எங்களுக்கு பிடிச்ச உணவு ஒரு சமயத்தில் கிடைக்கும் நாங்கள் மாசமாக இருக்கிறப்ப. அதுக்காக நாங்கள் காலம் ஃபுல்லாக மாசமாக இருக்க முடியுமா சொல்லி வச்சு பாருங்க. அப்படியே மாசமாக இருந்தாலும் அப்படியே மாசமாக இருக்கிற டைமோ நாங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட், பெரிய லிஸ்ட் இருக்கும். அந்த சமயத்தில் இந்த இயற்கையும் வேறு சேர்ந்து எங்களுக்கு சதி பண்ணும். பிடிச்சதெல்லாம் பிடிக்காம போகும், பிடிக்காம இப்படிலாம் பிடிச்சதாக இருக்கும். ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே இருப்போம் ஒரு உணவில். சரி, அதோட இப்போ வந்து எங்கள் மாமியார்லாம் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு பிடிச்சி சமைச்சு போடுவாங்க, வீட்டுக்காரருக்கு பேர பிள்ளைங்களுக்கு சமைச்சு போடுவாங்க. எங்கள் அம்மா இருக்காங்க பாருங்க, அவர் பிரிட்டோ வந்து அவர் எதுவுமே செய்ய தேவையில்லை, அவர் வாயை மட்டுமே வச்சு எங்கள் வீட்டு சைடு இம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்காரு. அவர் மாமியார் எங்கள் அம்மா வந்தாலும் அவர் பிடிச்சதான் சமைச்சு போடுவாங்க. ஸோ இதில் எங்களுக்கு காலப்போக்கில் என்ன பிடிக்குங்கிறதே மறந்து போய்ட்டு இருக்கும். ஏதோ இங்கே மாதம் வர்றதுனால மேகலாக்கா ரசம், சுஜி கருவாட்டு குழம்புன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன 3 விஷயம் இருக்குது பாருங்கள், உணவு, உடை, இருப்பிடம். இது 3ம் நீங்கள் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள். இந்த அடிப்படை விஷயங்கள்லேயே எங்களுக்கு சுதந்திரம் இல்லை. இதை தாண்டி இன்னும் பெரிய லிஸ்ட் இருக்குது. எங்கள் சுதந்திர லிஸ்ட் இன்னும் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லையே தாண்டலை, பார்த்துக்கோங்க. ஸோ கடைசியாக இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். மகள்களை பெற்ற அப்பாக்களுக்குத்தான் தெரியும் முத்தத்தில் காமம் இல்லை என்று. அதே மகள்களை பெற்ற அம்மாக்களுக்குத்தான் தெரியும் முத்தத்தை விட அவளுக்கான சுதந்திரம் தான் முக்கியமானது என்று. ஆதலால் திருமணத்திற்கு பின் அதிகமாக தன் சுதந்திரத்தை இழப்பது மனைவியே அப்படின்னு நீங்க சொல்ல போற நல்ல தீர்ப்பை கேட்டு வருங்கால மனைவிகளாக போகும் எங்கள் மகள்கள் மற்றும் மருமகள்களுக்கான சுதந்திரத்தை மீட்டு தருவீங்கன்னு நம்பிக்கையுடன் இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க. வாவ், ஆஹா, சுகந்தி அதிரடி வெடி, சர்ற வெடி மாதிரி சரவென்று போட்டார்கள். அது புருட்டோவுக்கு எதிராக தான் போட்டாங்கன்னு அவருக்கே தெரியாமல் கைத்தட்டிருக்காரு. அவர் அதான் இன்னும் சர்வர்லேருந்து அந்த லெவல்லேருந்து வரல போல இருக்கு.
பரவாயில்ல, நல்ல பங்கை தேர்ந்து கொண்டீர்கள். வாழ்க. சுகந்தி, பேசிக் நீட்ஸுக்கே எங்களுக்கு பெரிய பற்றாக்குறையாக இருக்கு. சுவிட்ச் போட்ட மாதிரி எங்கள் மனசை மாற்ற முடியுமா? மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கு. வாவ், எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. லவ் பண்ணும்போது இதை பற்றி யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீ பாதி நான் பாதி கண்ணே அப்படின்னு பாடுறாங்க. ஆனால் அது அவங்க ஹஸ்பண்டோட வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சு பாடினாங்களா? இல்லையே. அதனால் வந்த சோகங்கள், அதனால் அவங்க தான் பாதிக்கப்பட்டவர்கள் என்பதை தெளிவாக எடுத்து வைத்தார்கள். அவர்களுக்கு எப்படி பதில் சொல்வார்கள் என்று தெரியவில்லை. யோசித்து கொண்டிருக்கார் ஜோசப். வாங்க ஜோசப். லாஸ் ஏஞ்சல்ஸ் வேளாங்கண்ணி தமிழ் சமூகத்தை வழிநடத்தும் எங்கள் பாசமிகு தந்தை ஃபாதர் ஆல்பர்ட்டுக்கும், இந்த விழாவினை முப்பெரும் விழாவினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் ஃபாதர் ரீகன், ஃபாதர் பெர்னடின், ஃபாதர் சின்னப்பன், லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்த ஃபாதர் சுரேஷ் அவர்களுக்கும், விடாத மழையிலும் அடாத மழையிலும் விடாத முயற்சி என்று சொல்லி இந்த விழாவினை கண்டு கழிக்க அலை கடல் என திரண்டு வந்திருக்கோம் வேளாங்கண்ணி குடும்பத்தாரையும் இந்த பட்டிமன்ற விழாவுக்கு வருக வருக என்று முதற்கண்டு எனது நன்றியை தெரிவித்து வரவேற்கிறேன். குயில பூடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம், வாழ்க வாழ்க வாழ்க. மயில பூடிச்சி கால ஓடச்சி ஆட சொல்லுகிற உலகம், அது எப்படி பாடுமையா, அது எப்படி ஆடுமையா. ஓ ஃபாதர், இதுதான் இப்போது திருமணமான முக்காவாசி ஆண்களோட சோக கீதம். ஒப்பாரி கீதமா? தேசிய கீதம் கூட சொல்லலாம். ஆமா, இதுதான் முக்காவாசி ஆண்கள் இப்போதைக்கு முக்கியமாக திருமணமான ஆண்கள் பாடுற தேசிய கீதம். நாங்கள் இப்படி தான் காலை உடைப்போம், கூண்டில் அடைப்போம். ஆனால் நீங்கள் வந்து ஆடித்தான் ஆகணும், பாடித்தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. நாங்களும் ஆடுறோம், பாடுறோம், அதை விட மிக சிறப்பாகவே நடிக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு வேறு வழி இல்லை, இதுதான் பண்ணி ஆகணும். இதுக்கு என்ன ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன். இந்த பட்டிமன்றம் அறிவித்த உடனே என்ன கேட்காமலே என் பேரை கொடுத்துட்டாங்க. அங்கேயே சுதந்திரம் போச்சே. அங்கேயே சுதந்திரம் பேசு. அவர் நல்லா பேசுவாருன்னு சொல்லி என் பேரை கொடுத்துட்டாங்க. நான் பேசுவேன்னு எனக்கே இப்போதான் தெரியும். இது கிணத்துல தள்ளி விட்ட மாதிரி இருக்க. அது வருது, நீங்க நீந்தி வந்துருவீங்கன்னு ஒரு ஆமா ஒரு தைரியம் தான். ஆமா, எனக்காவது பரவாயில்ல. எதிரணியில் இருக்கிற மார்க்குக்கும் நான் வந்து எனக்கு பேர் மட்டும்தான் கொடுத்தாங்க. ஆனா அவருக்கு வந்து எந்த அணியில பேசணும், எப்படி பேசணும், என்னென்ன பேசணும் எல்லாத்தையும் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. எப்படி உட்காரணும், ஆமா எப்படி நிக்கணும், போஸ் கொடுக்கணும். அப்பா, இது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஆமா ஃபாதர். அதனால நல்லவேளை நீங்க அங்க டேமேஜ் அதிகமா இருக்கும் போல இருக்க. பயங்கர டேமேஜ் தான். ஆமா, நல்லவேளை ஃபாதர் நீங்க வந்து நடுவராக வந்திருந்தீங்க. இதே திருமணமான யாராவது வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு தீர்ப்பையும் சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க, இந்த தீர்ப்பு தான் சொல்லணும்னு சொல்லிட்டு. எங்களுக்கு அந்த உரிமையெல்லாம் இல்லை ஃபாதர். நீங்க சொன்ன பேர் தான். ஒரு படத்துல ஒரு பையன் கிணத்துல விழுந்துருவான், கவுண்டமணி குதிச்சு காப்பாற்றுவார். காப்பாற்றி வெளியில் வந்த பிறகு எல்லாரும் அவரை பாராட்டுவாங்க. பாராட்டின பிறகு கவுண்டமணி கேட்பாரு, அதெல்லாம் சரி, என்னை யாரு கிணத்துல தள்ளி விட்டதுன்னு. ஓகே, அதேமாரி இந்த நிலைமை தான் எங்களுக்கும். எங்களுக்கே உள்ள ஒரு கம்பல்ஷன், திருமணம் ஆனவங்களுக்கே உள்ள ஒரு கம்பல்ஷன், அதையும் நாங்கள் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னொரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிவியில் நீங்கள் நிறைய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க. ஒரு குடும்ப விழாவில் வந்து ஒரு பையனை கூப்பிட்டு அப்பா சொல்லுவார், தம்பி நீ அப்பா மாரி நடிச்சு காட்டுறா அப்படின்ன உடனே அந்த பையன் வந்து பாப்பா ஆஃபீஸ் மேம்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேலை வாங்குவார், இப்போ மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுவார், எல்லாரையும் வந்து
அதட்டி உதட்டுவார். அதே பையன் வந்து ஆர்வ கோளாறுல வந்து பாப்பா கர்மயம்னு சொல்லிட்டு துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, வீடை கூட்டுறது இதெல்லாம் காமிப்பாங்க. இதுதான் எங்களுடைய உண்மையான நிலைமை. ஆஃபீஸில் வந்து நாங்கள் என்ன தான் பாஸாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்த பிறகு நாங்கள் தான் துணி துவைக்கணும், வீடை க்ளீன் பண்ணணும், பாத்திரம் கழுவணும், எல்லாமே. இல்லை, எந்த வீடுன்னு சொல்லிடுங்க. இது- அந்த வீட்டுக்கு இது இன்னும் கொஞ்சம் அனுப்பி விட்டுறலாம். ஃபாதர் இதை உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கல ஃபாதர். இது எல்லார் வீட்லையும் நடக்கிறது தான் ஃபாதர். ஒருத்தர் வீட்டில் இல்லை, கல்யாணம் ஆனார் எல்லார் வீட்லையும் தான். நீங்க. ஆமாம், அது மார்க்குக்கும் தெரியும், ஜானுக்கும் தெரியும். ஆமாம், தெரியல. ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டார், விட்டுருங்க கொஞ்சம். ஓகேப்பா. அப்புறம் சுகந்தி சொன்னாங்க சுதந்திரம்னா என்னன்னு. அவங்க சொன்ன எக்ஸ்பிளனேஷன் எனக்கு புரியல. என்னை பொறுத்த வரைக்கும் சுதந்திரம் என்றால் என்ன என்றால் பயமின்மை, ஃபியர்லெஸ்னஸ். ஒரு நாடு சுதந்திரம் அடைஞ்சிச்சுன்னு எப்போ நம்ம சொல்லுவோம்? அவங்களோட கருத்தை வந்து தெளிவாக சுதந்திரமாக அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை சுதந்திரமாக சொல்லலாம், பயம் இல்லாமல் சொல்லலாம். தட் இஸ் த ரியல் ஃப்ரீடம். ஆனால் இங்கே எத்தனை பேருக்கு நம்மளோட கருத்தை சொல்கிறதுக்கு சுதந்திரம் இருக்குது? எத்தனை பேருக்குன்னா, நான் வந்து முக்கியமாக வந்து திருமணம் ஆன ஆண்களை வந்து மட்டும் தான் கேட்குறேன். அவங்களால அவங்களுக்கு பிடிச்ச கருத்தை சொல்ல முடியுமா? யாராவது தைரியம் இருந்தால் சொல்லுங்க பார்ப்போம். அதை சொல்ல முடியாம தான் உட்காந்துருக்கோம். ஆமாம் ஆமாம், எங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இல்லை, சுதந்திரம் இல்லை. அப்புறம் நமக்கு வந்து அவங்களுக்கோ மனைவிக்கோ இல்லை குழந்தைங்களுக்கோ என்ன பிடிக்குதோ அதை நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு, சரி அவங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ரமைஸில் தான் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை ஃபாதர், ஒரு லாங் ட்ரைவ் போகிறோன்னு வச்சுங்க, ஒரு ட்ரைவ் பண்ணுறது என்னமோ நாங்கள் தான். ஆனால் எங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்க முடியாது. அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை போட்டுட்டு அவங்க தூங்கிடுவாங்க. எங்களால் தூங்கவும் முடியாது, பிடிச்ச பாட்டும் கேட்கவும் முடியாது. நாங்கள் பாட்டு வாழ்க்கையே அலை போலே அந்த பாட்டை பாட்டு முடித்துட்டே போயிடுவோம். நல்ல வேளை அந்த பாட்டை பாடி நீங்கள் தூங்கினாங்க. நாங்கள் வேறு வழி இல்லாமல் இல்லை, தூங்க முடியாது, அந்த பாட்டை போட்டுட்டு தான் போவோம். ஆனால் வீடு போக வேண்டிய இடம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அவங்கள எழுப்பெல்லாம் தேவையில்லை, நமக்கு பிடிச்ச பாட்டை போட்டால் போதும், அவங்களே தானே எழுந்திருவாங்க. இந்தமாரி தான் எங்கள் வாழ்க்கை எல்லாமே போயிட்டுருக்கு. ஆமாப்பா. இப்போ வந்து நாம் எங்களோட கருத்தை வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக அழுத்தமாக சொன்னோம்னா அது வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரூடுன்னு சொல்கிறாங்க, அரகட்டுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் டியூடாக அமர்க்கலமாக தெரிஞ்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து கல்யாணம் ஆன பிறகு டியூடு ரூடுன்றாங்க, அரகட்டுன்றாங்க. என்ன சொல்கிறது ஃபாதர்? நாங்கள்லாம் முன்னெல்லாம் வீக்கெண்டில் வந்து எங்களுக்கு நாங்கள் பேச்சுலராக இருக்கும்போது நாங்களும் விளையாட போவோம். என்ன சொல்லிட்டு போவோம்னா, எங்கள் அம்மாட்ட வந்து மூணே டைலாக் தான் சொல்லுவோம். அம்மா போயிட்டு வரேன்னுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, டேய் சாப்பிட்டு போடான்னுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், போயிட்டு வந்து சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு போடுவோம். இந்த 3 டைலாக் தான் பேசுவோம். ஆனால் கல்யாணம் ஆன பிறகு நம்ம போகிறோன்னு சொன்னோன்னு வச்சுங்களேன், கேள்வியாக கேட்பாங்க, எங்கே போகிறீங்க, யார் கூட போகிறீங்க, என்ன விளையாட போகிறீங்க, எப்போ வருவீங்க, எத்தனை மணிக்கு வருவீங்க, வரும்போது இதை வாங்கிட்டு வாங்க, வந்த பிறகு இந்த வேலையெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் முடிக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாரே அந்த 1 hour போயிடும். நம்ம திருப்பி ஃபோன் பண்ணி இதை வந்துட்டுருக்கோன்னு சொன்னோன்னு வச்சுங்களேன், நீ வராத, அங்கேயே வீட்டிலே இரு, நாங்கள் விளையாடி முடிச்சுட்டு போயிட்டு வந்துடுவாங்க. இந்தமாரி தான் எங்களுக்கு திருமணத்திற்கு முன்னாடி இந்த சுதந்திரம் வந்து இப்போ எங்களுக்கு இல்லை ஃபாதர். இது ஆமாம். ஆண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒரு ஆறுதலுக்கு ஒரு கைத்தடலாவது கொடுத்துருக்கலாமே. உறைஞ்சு போய் உக்காந்துருக்க ஃபாதர், கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. அப்படி இல்லை ஃபாதர், அவங்களும் யோசிச்சு பார்க்குறாங்க, நமக்கும் இதே நிலைமை தானே, நமக்கு இதெல்லாம் நடந்திருக்கேன்னு யோசிச்சு பார்க்குறாங்க. ஆமாம், நானும் இது கேட்டிருக்கேன், மற்ற பசங்கள்கிட்ட விளையாடும் போது கேட்டிருக்கேன் நான், நீங்கள் மட்டும் எப்படி கரெக்டான டைமுக்கு வந்துடுறீங்க, நாங்களாம் வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டு வரோன்னு சொல்லிவிடுவோம். போயிட்டு வரோன்னு சொன்னோடனே அவங்க கேள்வியெல்லாம் கேட்டு முடிக்கிறதுக்குள்ள 1 hour ஆகிடும், நாங்கள் கரெக்டாக அந்த டைமுக்கு கிளம்பி வந்துடுவோம். அது இனிமேல் அந்த டெக்னிக் தான் நம்ம இனிமேல் ஃபாலோ பண்ணோம். ஸோ அவ்வளோதான், அதுதான் ஃபாதர். ஸோ
ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து ஒரு சுதந்திரமாக பண்ணோம்னு வச்சுங்களேன், நமக்கு அதில் ஒரு மனநிறைவு இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் அந்த சுதந்திரம் வந்து எங்களுக்கு திருமணம் ஆன பிறகு ஒரு காரியத்தை செய்யும்போது சுதந்திரமாக எதுவும் பண்ண முடியாததுனால எங்களுக்கு மன உளைச்சல் தான் இருக்கே தவிர மன நிறைவு எதுவும் இல்லை. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து இழந்தது அதிகம், பெற்றது குறைவு. எங்கள் சுதந்திரத்தை இழந்தோம், ஆனால் நாங்கள் பெற்றது என்னமோ மகிழ்ச்சியை பெற்றிருக்கோம், ஆனால் மனநிறைவை பெற்றிருக்கோமா என்றது கேள்வி. இத்துடன் அந்த உரையை உடைத்துக் கொள்கிறேன். நன்றி. வாழ்க. வாவ், ஒரு பெருத்த கைதட்டலாம். ஜோசப் பேசுனீங்க ஜோசப். வாவ். வீட்டுல இந்த பூனை இருக்கு, வீட்டுல இருக்கு. இந்த பூனை பால் குடிக்குமான்னு பார்த்தா அது பயங்கரமான காக்டெயிலை குடிச்சிட்டு வந்த மாதிரி இருக்கு. அழகாக பேசுறீங்க. Introducing Gemini in Gmail. ஆண்கள் என்னாலே துணிச்சல், ஆண்கள் என்றாலே துணிச்சல். அந்த துணிச்சல்ல எங்க போகுதுன்னே தெரியலங்க. அந்த துணிச்சல் வந்து பெர்மிஷன் கேட்கறதுல போகுது. நாங்கள் போயிட்டு வரேன் அம்மாட்ட வந்து உரிமையாக சொல்லிட்டு ஓடுவோம். இங்கே வந்து பெர்மிஷன் நின்று கேட்குறோம். அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஊர்வசி ஊர்வசி அப்படின்னு பேசணும். இங்கே வந்து டேய் உங்கள் ஒய்ஃப் பக்கத்தில் இருக்குது யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சு பேச வேண்டியதாக இருக்கு. அந்த துணிவு என்பது எங்களுக்கு போயிடுச்சு. இது ஒரு பெரிய இழப்பு தானே அப்படின்னு நிறைய பாயிண்ட்ஸ் நிறைய சொன்னார் ஜோசப். வாழ்க. நிறைய தியாகம் பண்ணியிருக்கீங்க, வீட்டு வேலையெல்லாம் வேற நிறைய செய்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. அது ஒருவேளை அது ஒரு தேவையின் நிர்பந்தத்தில் செய்திருக்கலாம். ஏன்னா அவர் தனியாக இப்போ மாட்டிக்கிட்டாரு, அதனால் செய்தான் ஆகணும். இருந்தாலும் அது செய்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதனால் பெரிய தியாகங்களை செய்கிறோம் ஆண்களும் அப்படின்னு சொல்லி வாதிட்டு வந்திருக்கார். அதை தொடர்ந்து வருபவர் நம்முடைய ஆல்டர் சர்வர், லீடர், கைடு அண்ட் கவுன்சிலர் பிரிட்டோ. வாருங்கள். இல்ல பின்னாடி இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இல்ல கொஞ்சம் பயமுறுத்துறாங்க. குடும்பம் அழிஞ்சு போவோம். மதிப்புக்குரிய நடுவர் அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து தமிழ் குடும்பங்களுக்கும் என் பணிவான வணக்கம். ரொம்ப பணிவா இருக்காரே. ரொம்ப பணிவா இருக்கேன். இன்றைய தலைப்பு, திருமண வாழ்க்கையில் அதிக சுதந்திரம் இழந்தது யார், கணவனா மனைவியா? நடுவர் அவர்களே, இந்த கேள்விக்கு விடை நாம் அன்றாட வாழ்வில் வெளிப்படையாக தெரிகிறது. மன வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் தனிப்பட்ட சுதந்திரத்தை, உரிமைகளை, ஏன் சில நேரங்கள் தன் பெயரை இழக்கும் தியாகத்தை செய்கிறார். Okay, before I go to the other portions, ஜோசப்பா ஒன்று சொன்னார். அதாவது அவரு தான் வீட்டில் ஜோசப் ஒன்றும் பேசவே இல்லைங்களே. ஓ ஜோசப். ஓகே ஜோசப் அவருக்கு நட்பர் சொன்னார், அவர் தான் வீட்டில் வந்து துவைக்கிறார் அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே லேடிஸ் மாதிரி அவங்க பேருக்கு தலையாட்டுறாங்க. அவங்க உண்மையிலேயே வாஷிங் மிஷின் தான் பண்ணுது. இல்லை, வாஷிங் மிஷின் துவைக்குது, வாஷிங் மிஷின் அவர் துவைக்கிறாரு. அவர் போடுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எனிவே, ஸோ இப்பொழுதைக்கு வந்துட்டு நான் மூணு விஷயம் தான் சொல்ல விரும்புறீங்க. கல்யாணத்துக்கு பிறகு அவங்க சுகந்தி கொண்டாட மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் லாஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் பேசுகிறப்போ அவங்களுக்கு வந்து விருப்பத்தில் எல்லாத்துலேயும் சாய்ஸ் இல்லை, அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து நிறைய இழந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்துட்டு அதே பேஸ் பண்ணி அவங்க நிறைய விஷயத்தில் அவங்க ஃபில்டர் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதாவது என்னென்னா, தான் என்ன செய்ய போகிறோம், அது வந்து குடும்பத்துக்கு தேவையா, அல்லது வந்துட்டு கணவருக்கு பிடிக்குமா, குடும்பத்துக்கு வேணுமா, இல்லாட்டி குழந்தைங்களுக்கு தேவையா, இதெல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அதுவே வந்துட்டு ஒரு பெரிய லாஸ் ஆஃப் ஃப்ரீடம். அடுத்தது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து, ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள்
என்று ஒரு அற்புதமான ஒரு வாக்கியம் இருக்கிறது. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஆம்பளைக்கு பின்னாடி பொண்ணு இருக்காங்களா, உண்மையிலே அவங்க வந்து கூடவே இருக்கலாம், சைடில் இருக்கலாம், அது மாதிரி இருக்கலாம். பட் யூஸ்வலாக வந்துட்டு அவங்க ஏன் அவங்க பின்னாடி இருக்கணும்? சைடில் இருந்து அவங்க கூடவே இருந்து வரத்துக்கு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து ஒவ்வொரு வெற்றிக்கும் பெற்ற ஆணுக்கு பின்னால் இருக்கும் பெண் வந்து தன் சுதந்திரத்தை இருந்திருப்பாங்க. அடுத்தது வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாய்ஸும் சொல்கிறேன் கேட்குறது இது, அவங்க வந்து வீட்டில் ஹவுஸ் ஹோல்ட் தெரபிஸ்ட். அது என்னன்னா வீட்டில் ஏதாச்சும் குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு தெரபிஸ்டாக இருக்கிறது. ஒன்று வந்து கணவருக்கு அலுவலகத்தில் சோர்வு அல்லது படித்த குழந்தைக்கு வந்துட்டு வேலை கிடைக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஏமாற்றம். அப்புறமேல் குழந்தைங்க பெண் குழந்தைங்க இருந்தால் ஸ்கூலில் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய சண்டை போடும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம், இது எல்லாத்தையும் அவங்க வந்துட்டு ஒரு சுமையாக எடுத்து அவங்க தன்னைத்தானே ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. அது வந்து லாஸ் ஆஃப் அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் அதுலேயும் ஒன்று இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே அவங்க லீஸ்ட் ப்ரையாரிட்டி. எப்படி அப்படின்னா சாப்பிடும்போது கடைசியாக தான் மீதி இருக்கிறது சாப்பிட்றாங்க. அடுத்தது வீட்டு விசேஷமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க கடைசியாக அதை எடுத்து செஞ்சிட்ருக்காங்க. அது அவங்களுடைய லாஸ் ஆஃப் ஃப்ரீடம். அடுத்தது என் வீட்டில் தெரியும், எங்கள் அம்மனி வந்துட்டு பெண் குழந்தைங்க இருக்கிறதுனால அவங்கள ட்ரெஸ் பண்ணிவிட்டு கடைசியில் அவங்க ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு லாஸ் ஆஃப் ஃப்ரீடம், அதாவது இழப்பு எல்லாத்துலேயுமே. ஸோ இந்த பாயிண்ட்ஸை வச்சுட்டு சொல்ல விரும்புகிறேன், பெண்களுக்கு தியாகிகள் என்று சொல்லி முடிவு பண்ணுகிறேன். வாவ், மிக அழகாக தங்களுடைய அம்மனையே ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு அவர் கண்கூடாக கண்டதை ஒரு உதாரணமாக வைத்து வாதித்துட்டு இருக்கார். மிக அற்புதமான ஒரு பாயிண்ட் என்ன சொன்னார்னா, அவங்க செய்கிற தியாகம் அதுக்கு ஈடு இன்னும் இல்லைங்க அப்படின்னு சொன்னார். தியாகம் உண்மையிலே தான் பெரிய தியாகம் தான். சுகந்தி சொன்ன மாதிரி வீடு துறந்து, அவங்களுடைய ஆசைகள் துறந்து, கனவுகளை எல்லாம் துறந்து, இப்போ புதுசாக இந்த வீடு தான் என் வீடு, அவருடைய கனவு தான் என்னுடைய கனவு அப்படின்னு போயிட்டு அதையும் தாண்டி இந்த வீட்டில் நிறைய தியாகங்களை செய்வது, அடுத்தவங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான், அடுத்தவங்களை சாப்பிட்ட பிறகு நான், இதெல்லாம் பெரிய பெரிய தியாகம் இல்லை. இதனால தான் நம்ம தமிழில் வந்து அவங்கள தெய்வங்கள்னு சொல்கிறோம் இல்லையா? அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே, அபிராமி சிவகாமி கருமாயி மகமாயி திருக்கோவில் தெய்வங்கள் நீதானம்மா. ஆனால் அவங்களும் பெண்கள் தான் அப்படின்றத நம்ம நினைக்கணும். அவங்கள தெய்வங்களாக மாற்றிட்டு நீங்கள் தெய்வங்கள் அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள், கடைசியாக சாப்பிடுங்க, எல்லா வேலையும் நீங்களே பாருங்கள், இது சரியில்லை. தெய்வங்களாக பார்ப்பது அவர்களுக்கு வேலை சுமை அதிகரிப்பதில்லை, அவங்களையும் ஒரு ஓய்வெடுக்க, அவங்களையும் முன்னாடி நீங்கள் ரெடி பண்ணி போங்க, நாங்கள் வந்து இந்த வேலை செய்கிறோம் அப்படின்னு நம்ம முன் வரணும் அப்படின்ற ஒரு நல்ல கருத்தை எடுத்து வைத்தார். அவங்கள தியாகிகளாக பார்க்கக்கூடாது, அவங்கள வந்து பெண்ணாகவும் பார்க்க வேண்டும், சக மனிதராகவும் பார்க்கணும். மிக அற்புதமான பாயிண்ட் ஜான் பிரிட்டோ, வாழ்த்துக்கள். தோசை வைடி, கல் இருக்கு மாவில்லை. இது என்ன இடைச்சேர்கள் மாதிரி ஏதோ வந்துட்டு இருக்கு? ஓ டிஜே நம்ம ராபர்ட்டா? ராபர்ட் ஏஐ அப்ப கஞ்சியாச்சி ஊத்திரி வெண்ணமாவல ஊறுகா இருக்கு கஞ்சி இல்ல. அதை தொடர்ந்து இன்னும் ஆண்கள் தான் பரிதாபத்துக்குரியவர்கள் என்று வாதிட வருகிறார் மரியா. பெருத்த கைத்தொடலோடு அவரை வரவேற்போமா? கஞ்சியே இல்லையா எங்களுக்கு? அனைவருக்கும் வணக்கம், நடுவருக்கும் வணக்கம், என் கட்சிக்காரர்களுக்கும் எதிர்கட்சிக்காரர்களுக்கும் எனது வணக்கம். ஜான் பேசினாரு. அவர் பேசும்போது ஒரு மூவி சீன் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு.
எல்லாரும் 23ஆம் புலிகேசி படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து போர் போர் அப்படின்ட்டு வடிவேலு அவங்க இதோட கிளம்பி போவாங்க. போய் அந்த சின்ன ஓட்ட வழியாக பார்த்தா ஒரு பெரிய படையை நின்றுட்டு இருக்காங்க. சரி, உடனே அவங்க வந்து பிளான் ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் பண்ணுவாங்க. வெள்ளை கொடி எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த வெள்ளை கொடி எடுத்துட்டு போனதுல அந்த எதிர்க்க படைத்தளபதி சொல்லுவாரு, யோ படுத்தே விட்டாரையா அவரு. நம்ம அவர் பேசுறது மொத்தமா சரண்டர் ஆயிட்ட மாதிரி தான் தோணுது. அடுத்து வீட்டுக்கு வர சொல்றாங்க. அடுத்து சுகந்தி பேசினாங்க. அவங்க டாபிக்கை கொஞ்சம் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க போல. பிரிட்டோ மேல கம்ப்ளைண்டா வாசிக்கிறாங்க. அதானே வீட்டு சண்டை எங்க கொண்டு வந்துட்டாங்க. நானும் கவுண்ட் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு 20 டைம் பிரிட்டோ பிரிட்டோ பிரிட்டோ. பிரிட்டோவும் அதை சிரிச்சுக்கிட்டே கேட்டார் பாருங்க. அங்கதான் இருக்கு பெருந்தன்மையான மனுஷன் பிரிட்டோ. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச பிரிட்டோ வந்து ஒரு புரட்சியாளர், ஒரு வீரமான பேச்சாளர், ஒரு தைரியமான ஆளு, ஒரு என்ன சொல்றது, அடுத்த முதலமைச்சர், வட்ட செயலாளர். அதெல்லாம் வீட்டுக்கு வெளியே. ஓ வெளியில வீட்டுல போய் ஒரு 20 லிஸ்ட் வந்து கம்ப்ளைண்ட் லிஸ்டா கொடுத்துட்டு இருக்காங்க. வெளியில புலி, வீட்டுல எலி. அடுத்து நான் இப்ப என்னோட டாபிக் வரேன், பாயிண்ட்டுக்கு வரேன். நான் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் சொல்றேன். யார்கிட்ட பேசுற? பாஷா பாஷா பாஷா, ஏ பாஷா பாரு, பாஷா பாரு, பாஷா பாரு, பட்டாளத்து நடைய பாரு, பகை நடுங்கும் நடைய பாரு, கோட்டு சூட்டு 2 எடுத்து போட்டு நடக்கும் புளிய பாரு. பாஷா. ஓகே, இந்த மாதிரி தான் வந்து நாங்க ஆண்கள் திருமணத்திற்கு முன்னாடி ஒரு வீரமா, எதற்கும் பயப்படாத ஒரு புலியா, ஒரு கம்பீரமா நடந்துட்டு இருந்தான் ஆண்கள். இப்பெல்லாம் பார்த்தாக்கா எங்களோட ஃப்ரீடம் ஒரு டிவி ரிமோட்டை ஹேண்டில் பண்றதுல போயிடுச்சு. என்னன்னாக்கா நாங்க டிவி பார்த்துட்டே இருப்போம், இல்லன்னா அவங்க அழுதுருவாங்க கண்ணத்தோட கண்ணத்தோட. இப்பெல்லாம் வந்து நாங்க ரிமோட்டை வந்து எங்களுக்கு தகுந்தாப்புல இது இது சேனலை மாற்றுவோம், இல்லை யூடியூப்ல பாட்டு போடுவோம், பழைய பாட்டு போடுவோம், புது பாட்டு போடுவோம். இப்பெல்லாம் வந்து நாங்க ரிமோட் மாதிரி ஆயிட்டோம். எங்களை வந்து ரிமோட்டா வந்து ஹேண்டில் பண்றது வந்து ஒய்ஃப் தான். அதே மாதிரி எங்களோட வீக்கெண்ட் ஃப்ரீடம், வீக்கெண்ட் ஆனால் வந்து திருமணத்துக்கு முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஸோட சில் பண்ணுவோம். ஆனால் இப்போல்லாம் வந்து எங்களோட வீக்கெண்டே வந்து க்ரோசரி போகணும், இன்லாஸ் வீட்டுக்கு போகணும், பர்த்டேஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் அட்டன் பண்ணணும், மேரேஜ் ப்ரோக்ராம்ஸ்லாம் அட்டன் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸோட வந்து வீட்டோட தான் இருக்க வேண்டியதாக இருக்குது, வெளியே எங்கேயுமே போக முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு தமிழில் ஒரு பாஸ்வேர்டு பாட்டு இருக்கு, ஞாபகம் இருக்கு, தெரியுமான்னு தெரியல. நான் பாட்டு பேரை சொன்னால் கரெக்டாக புரிஞ்சிடும். 1975 நாளை நம்மதேன்னு ஒரு படம் வந்தது. அன்பு மலர்களே தன் நம்பி இருங்களே, நாளை நமதே, இந்த நாடும் நமதே. தாய் வழி வந்த
தாய் வழி வந்த சொந்தங்கள் எல்லாம் ஊர் சென்று நேர் வழி சென்றால் நாளை நாளை நமதே. நமதே. இந்த பாட்டுல அதாவது வந்து ஃபர்ஸ்ட் அன்பு மலர்களே அப்படின்னு ஆரம்பிப்பாங்க, ஒரு பாஸ் விடுவாங்க, நாளை நமதேன்னு இது பண்ணிட்டு ஒரு அந்த கிட்டார் வாசிச்சிருக்க ஒரு பாஸ் விடுவார். அடுத்து அந்த நார்மல் கெட்டப்பில் இருக்கிற எம்ஜிஆர் நாளை நமது அந்த ஒரு என்ட்ரி இருக்கும் பாருங்க, அந்த ஒரு அந்த ஏரியாவே ஒரு என்து ஆகிடும். அப்படின்னா வந்து அந்த பாஸ்வேர்டு வந்து அவர் கரெக்டாக வந்து அவர் சொல்கிறாரு, அப்போ அண்ணன் தம்பின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதில் இன்னொரு அண்ணனும் இருப்பார், ஆனால் அவர் வந்து அவர் அண்ணன்னு சொல்கிறது வந்து வெளிக்காமிச்சிக்க மாட்டார். அவர் யாருன்னா இந்த கல்யாணம் ஆன ஆம்பளைங்க அவரால் சொல்லவும் முடியாது, ஆனால் சொல்லணும் அவருக்கு அந்த இது வரும். ஏன்னா வந்து சுற்றி வில்லனுங்களாம் நிற்பாங்க, எல்லாம் வந்து பயங்கரமாக வந்து முறைச்சிக்கிட்டு பெரிய மீசை வச்சுக்கிட்டு. பிக் பாஸ் மாதிரி ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாத மாதிரி இருக்கா. அவர் கடைசியில் வந்து ஆனால் அந்த பாசத்தை காமிச்சாகணும். அவர் ஒரு ஃப்ளையிங் கிஸ் கொடுப்பாரு. அந்த ஃப்ளையிங் கிஸ் கொடுக்கும்போது நமக்கே வந்து அது வந்து அடாடா அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துடும். அந்த ஒரு ஃபேமிலி எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி வந்து ஆண்கள் வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஃப்ரீடமும் போயிடுச்சு. முன்னாடிலாம் வந்து ஆண்கள்லாம் ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்டு அந்த மாதிரிலாம் போட்டுட்டு நமக்கு இப்போ பிடிச்ச மாதிரி நம்ம ஸ்டைலில் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இப்போல்லாம் வந்து கரெக்டாக வந்து கரெக்டாக வந்து ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்ஸ் தான் போடணும் அப்படின்ட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆண்கள் வந்து நம்ம ஃபுட் ஃப்ரீடமும் வந்து நமக்கு குறைஞ்சி போயிடுச்சு. மிட் நைட் ஆனால் பிரியாணிலாம் போய் சாப்பிடுவோம். இப்பெல்லாம் வந்து கினோவா சாப்பிடணும், வரகரிசி. அதே மாதிரி ஆண்களுக்கு திருமணத்துக்கு முன்னாடி வந்து ஃபோன் ஃப்ரீடம், என்னடா மச்சான் அப்படின்ட்டு 1 hour பேசுவோம். ஆனால் இப்போலாம் வந்து மச்சி நான் அப்புறமா பேசுகிறேன்டா, வீட்டில் எல்லாம் வந்து இருக்காங்க, நான் இப்போ பேச முடியாது அப்படின்னு வந்து கட் பண்ணிடுவோம். அதே மாதிரி ட்ராவல் ஃப்ரீடம், நம்ம ஜீன்ஸ் படத்தில் வர இது மாதிரி வீக்கெண்ட் ஆணுச்சுனாக்கா வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஏற்காடு ஏலகிரி அப்படின்னு ட்ரிப்பு கிளம்பிடும். கொலம்பஸ் விட்டாச்சி லீவு, கொண்டாட கண்டுபிடித்து கொண்ட ஒரு தீவு, லீவு தீவு 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 வேண்டும் லீவு லீவு லீவு. ஸோ இந்த மாதிரி சுற்றிட்டு இருந்தோம் நாம. இப்போல்லாம் வந்து வீக்கெண்ட் ஆனால் வந்து நம்ம வீட்டுக்குள்ள கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சு ஒரு பாட்டு பண்ணாரு பிடிச்சி. அதே மாதிரி நம்மளோட ஃபோனுன்னு சொல்லும்போது நம்மளோட ட்ராக்கிங்லாம் வந்து வேறு இதுவாக இருக்கும். இந்த டைமில் வந்து இவ்வளோ மைல் ஸ்பீடில் போயிருக்கேன், லைஃப் 360 ஆப்லாம் டவுன்லோட் பண்ணி அதெல்லாம் நம்ம ட்ராக் பண்ணியிருப்பாங்க. ஓ, இது வேற நடக்குதா? ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்கள் வந்து நிறைய ஃப்ரீடம் வந்து இழந்திருக்காங்க ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பாட்டு ஞாபகம் வருது, டைம் அப். ஓகே. இல்லை, டெக்னாலஜியில் வேலை செய்கிறவங்களுக்கு இவ்வளோ கஷ்டமா? ஓகே. அந்த நாள் ஞாபகம் அப்படின்ட்டு வேலை செய்யலையா? அலாம் வேலை செய்யலையா? 3 வாட்டி அடிச்சாச்சான். ஓகே. சிவாஜி கணேசனும் மேஜர் சுந்தரராஜனும் வர பாட்டு இருக்கும். நண்பனே 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 அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, இந்த நாள் அந்த நாள் போல் இல்லையே அப்படின்னு நண்பனே. ஸோ அந்த மாதிரி நிறைய மிஸ் பண்ணுறோம் ஆண்கள்.
ஸோ வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்ஸ் சார். எந்த அளவுக்குன்னா ஐடியில் வேற சரி எங்களையே ட்ராக் பண்ணுறாங்க அவங்க. எவ்வளவு பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, லட்டு மாலத்தையே நல்லா வருவீங்க. ஆனால் மரியா, உங்கள் கஷ்டம் ரொம்ப கஷ்டம்தான். ஒரு ஃபோன் கூட பேச முடியல, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க. மச்சான் நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த மச்சான்கிட்ட பேசக்கூடாது சொல்லி ஒரு கட்டி போட்டிருப்பாங்க போல இருக்கு வீட்டில். கட்டுப்பாடுகள் நிறைய உண்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. அதனால ஆண்கள் சுதந்திரத்தை இழந்து விட்டேன், எனக்கு பிடிச்ச சாப்பாட்டை கூட சாப்பிட முடியல, இது என்னங்க ஒரு ஃப்ரீடம் இல்லையா? சரி, ஓகே, அது டாக்டர் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் இது வந்து இப்போது சாதகமாக இருக்கிறதால இதை ஏற்றுக்கொள்கிறோம், அந்த வாதத்தை. வாழ்க. இதை தொடர்ந்து அவருக்கு ஒரு பதிலடி கொடுக்க வருகிறார் இன்ஃபா. வாழ்க வாழ்க, வருக. கொழுப்பு குடும்பம் அழிஞ்சு போவோம். வீர பெண்மணி. எல்லாருக்கும் வணக்கம். நடுவர் ஃபாதர் உங்களுக்கு பெரிய வணக்கம். முதல்ல ஒய்ஃப்கா பேச வந்த ஹஸ்பண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த பாதி பேர் மாறிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் மாறிட்டீங்கன்னா இன்னைக்கு டிபேட்ல நாங்க ஜெயிச்சிருவோம் ஃபாதர். எல்லாரும் உஜாலுக்கு மாறிடுவோம். இந்த டிபேட்டை ஒரு கம்ப்ளைண்ட் லிஸ்டா சுகந்தி மாதிடான்னு மரியாதை சொன்னாரு. இது ஒரு ரியாலிட்டி செக். அதனால நாங்க இது இப்ப பேசலைன்னா எப்ப நாங்க பேசுறது? இன்னைக்கு தியான பாடம் எல்லாரும் கவனிச்சிங்கன்னா, வலையினில் விழுகின்ற பறவை அன்று இழந்தது அழகிய சிறகை. யாரு? நம்மளோட சிறகை. இன்னைக்கு தியான பாடலே அதுதான். நம்ம சிறகை நம்ம இழந்துட்டோம், நம்ம சுதந்திர சிறகை இழந்துட்டோம். வடிவேலு ஸ்டைல்ல சொல்லணும்னா, ஆண்களுக்கு ஃப்ரீடம் டிஃபால்ட் செட்டிங்ஸ், பட் மனைவிகளுக்கு ஃப்ரீடம் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஓகே, மரியன்ன சொல்றாரு, வரகு அரிசி சாப்பிட்றாராம். பாவம், அவருக்கு வயசாயிருச்சுன்னு மாலதியக்கா சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு வரகு அரிசியை அவரோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஏம்மா, வரகரிசி எவ்வளவு சத்தான சாப்பாடுமா அது? அவர் கம்ப்ளைண்ட் பண்றாரு. அப்புறம் மேரேஜுக்கு முன்னாடி ஃபோனே பேசிட்டு இருந்தாராம், இப்போ வாய்ப்பில்லைமா. அவர் வயசுல ஃபோனு, அந்த டைம்ல ஃபோன் இருந்துச்சான்னு கூட தெரியல, ஆனா ஃபோன் இல்லைங்கிறாரு. ஒரு கற்பனை தான், கற்பனையிலே வாழ்றாங்க கணவர்கள். அப்புறம் ஜோசப் வந்துரு பாத்திரம் கழுவினாராம். அவர் வீட்டுக்கு நீங்க போய் பாருங்க, அந்த ஒரு பாத்திரத்தையே வச்சு ஓப்பி அடிப்பாரு பாத்திரம் கழுவி. மிச்சம் எல்லா வேலையும் மரியாதை உட்காந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் பாட்டு பாடுறாங்க, நாளை நமதேன்னு. நாளை நமதே, நாளை நமதேன்னு அவங்களுக்கே எல்லா நாளும் வச்சுக்கிட்டா அப்ப எங்களுக்கு எந்த நாள் இருக்குப்பா? எங்களுக்கு எந்த நாள் இருக்கு? ஓகே, நான் என்னோட பாயிண்ட்ஸ்க்கு வரேன். நான் வந்து ஒரு சிங்கிளா ஃபர்ஸ்ட் வேலை முடிச்சு, என்னோட நிறைய பசங்க இருந்தாங்க, நாங்கள் எல்லாரும் ஒன்றா கெரியர் ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாரும் டெவலப்பராக தான் இருந்தோம், எல்லாரும் ஒரே 25,000 சம்பளத்தில் தான் ஆரம்பித்தோம். கல்யாணம் பண்ணேன், குழந்தை பிறந்துச்சு, பிரேக் எடுத்தேன். என்னோட கூட படித்த பசங்களாம் மேனேஜர் ஆகிட்டாங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் நான் திருப்பி டெவலப்பர்னு தான் என் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நாங்கள் பெண்கள் நிறையா விஷயத்தில் ஃப்ரீடம்மை நாங்கள் எங்கள் கெரியரில் இந்த கணவர்மார்களுக்காக இழக்கிறோம். ஆனால் கணவர்கள் விபி ஆகிடுறாங்க, நம்ம இன்னும் டெவலப்பராகவே தான் இருக்கோம், அதே 3 லட்சம் சம்பளத்தில் தான் இருந்துகிட்ருக்கோம். அப்புறம் இன்னொரு விஷயம் மெயினாக சொல்லணும்னா, நிறையா என்னோடய ஃப்ரெண்ட்ஸே எடுத்துக்கோங்க, சிங்கிளாக இருக்கும்போது அவங்க வீட்டில் ஒரு ராணி மாதிரி இருந்திருப்பாங்க, சம்பாதிப்பாங்க, அவங்களோட செல்ஃப் கேர், பர்சனல் இன்ட்ரெஸ்ட்னு எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா அம்மாக்காக சரின்னு அமெரிக்கா மாப்பிள்ளைன்னு கிளம்பி வந்தால், இங்கே அமெரிக்காவில் நம்மளுக்கு வேலை கிடைக்குமா? வேலை கிடைக்காது. வீட்டில் உட்காந்து பாத்திரம் கழுவிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் இப்போ கணவன் சொல்கிறது தான் ஃபுல்லாக எல்லாமே ஃபுல் டிபெண்ட்டாக நம்ம லைஃபு போய்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன நினைப்போன்னா, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்னு பாடுறாங்கல்ல, ஆனால் எப்படி ஆயிடுது தெரியுமா? நான் மட்டும்தான் பேசுவேன், நீ பேசக்கூடாதுமா அப்படிங்கிற மாதிரி எங்கள் வாழ்க்கை ஆயிடுது ஃபாதர். சினிமாவில் மட்டும்தான் மேரேஜில் ஹாப்பி என்டிங், ஆனால் ரியாலிட்டியில் மேரேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் பிகினிங் ஃபார் ஒய்ஃப்ஸ். தட்ஸ் ஹவ் அவர் லைஃப் இஸ். ஓகே, ஃபைனலாக அடுத்து சொல்கிறேன், அவுட்டிங்கா
பாஷா மாதிரி கோலம்பஸ்னு பாட்டு பாடி இன்னும் எத்தனை கணவர்கள் போக்கர் நைட்டுக்கும் கிரிக்கெட்டு வேகஸ் ட்ரிப்பு பாய்ஸ் டின்னர்னு அப்படியே பிளான் பண்ணிடுவாங்க. பிளான் பண்ணிட்டு போயிட்டு வந்துடுறேம்மா அப்படின்றவாங்க. நாங்கள் சரி லேடிஸ் எல்லாம் ஒரு டின்னர் போடலாம் அப்படின்னு ரொம்ப யோசிப்போம். ஆனால் அந்த டின்னருக்கு முன்னாடி ஐயோ குழந்தைக்கு அதை செஞ்சு வச்சிட்டோமா இதை செஞ்சு வச்சிட்டோமான்னு யோசிச்சுட்டு அப்புறமும் யோசிப்போம். பணத்தை நம்ம ரெஸ்டாரண்ட் பார்த்து செலவழிக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு செலவு குடும்பத்துக்கு தேவைப்படும்னு போயிட்டே இருக்கோம். இங்கேயாவது பரவாயில்ல ஹஸ்பண்ட் பர்மிஷன் தான் வாங்கணும். ஆனால் இந்தியாவில் இருந்தால் ஜாயின்ட் ஃபேமிலி இருந்தால் மாமியார்கிட்டையும் பர்மிஷன் வாங்கணும். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போகணும். அப்போ என்ன தெரியுமா தோணும், என்னடா இத்தனை வேலையும் நம்ம பார்த்துட்டு போகிறதுக்கு இந்த பருத்தி குடவுன்ல இருந்துடலான்னு நாங்கள் பாதி நேரம் போகிறதே இல்லை ஃபாதர். அவுட்டிங்கு பாதி நேரம் போறது இல்ல. ஜோசப் கார்ல மரியா பாட்டு கேட்டு வந்தாரு, அவர் பாதி நேரம் டிஆர் ராஜேந்திர பாட்டு தான் கேட்கிறாரு. மாமியார் சொல்ற மாதிரி மேரேஜ்னா 2 பேரோட வாழ்க்கை, ஆனா ரூல்ஸ் மட்டும் ஒரு பக்கம் ஜாஸ்தியா தான் இருக்கு. ஹஸ்பண்ட் வந்து மாமியார் போயிட்டு வாப்பா அப்படிம்பாங்க, ஆனா ஒய்ஃப் கிட்ட எப்பம்மா வருவ, எப்படி வருவ, எதுக்கு போற அப்படின்னு நம்மளுக்கு தான் நிறைய கேள்விகள் ஜாஸ்தியா இருக்கு. லாஸ்டா ஒரு பாயிண்ட்ல முடிக்கிறேன் ஃபாதர். ஆனால் சொல்கிறாங்க மரியா நான் வந்து டிவி ரிமோட்டு நம்ம கையில் இருக்கம்மா. எத்தனை பேர் வீட்டில் டிவி ரிமோட் ஆண்கள் கையில் இருக்குது, இல்லை எத்தனை பேர் வீட்டில் பெண்கள் கையில் இருக்குது? அதுவும் எங்கள் வீட்டிலே எடுத்துக்கோங்க, நெட்ஃப்ளிக்ஸ் காலை எந்திரிச்சோன்னே வலை பேச்சுன்னு ஆரம்பிப்பார் ஆல்ஃப்ரெடு. அப்படியே ஆரம்பித்து அப்படியே போயிட்டே இருக்கும் யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ். நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்பாடா அப்படின்னு உட்காந்து அம்மா நீ ஏம்மா டிவி பார்க்குற, நீ கொஞ்சம் நேரம் டயர்டாக இருந்தால் போய் ரெஸ்ட் எடு அப்படின்றாரு. ஒரு ரிமோட்லேயே எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கல ஃபாதர், ஒரு ரிமோட்லேயே எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கல. கண்டிப்பாக மரியானா வீட்லேயும் ரிமோட் அவர் கையில் தான் இருந்திருக்கும். மாலதி அக்கா இட்லி செஞ்சு சட்னி அரைச்சி அங்கே லட்டு சுட்டுட்டு இருப்பாங்க. அவர் வீட்லேயே அவர் வீட்டு தான் ரிமோட் அவர் கையில் இருக்கும். கணவர்கள் சுதந்திரம் கொடுக்கலன்னு சொல்லலை, ஆனால் 10% தான் எங்களுக்கு கிடைக்கிது அந்த சுதந்திரம். ஆனால் மிச்சம் எல்லாமே பாதியாக பிரிக்கப்படலை. மனைவிகள் நிறையா சுதந்திரத்தை நாங்கள் இழந்துட்டு தான் இருக்கோம். சுதந்திரம் வந்து சமமாக பார்க்கப்படணும், தியாகங்களும் சமமாக பிரித்து எடுத்துக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இன்னைக்கு ஃபாதர் பிரசங்கத்தில் சொன்னார், நம்பிக்கையின் நட்சத்திரமாக எல்லாருக்கும். எங்களுக்கு எங்கள் கணவர்கள் நம்பிக்கையின் நட்சத்திரமாக இருந்து எங்களுடைய சுதந்திரத்தை எங்களுக்கு கூட கொடுக்கணும்னு நாங்கள் இதை வந்து முடிக்கிறோம். கடைசியாக ஒரு பாரதியாரோட லைன்ஸோட முடிக்கணும்னு நினைக்கிறேன். அவளுக்கு சுதந்திரம் இல்லாவிடில் அவளின் வாழ்க்கை அர்த்தமற்றது. கணவர்மார்களே எங்களுக்கும் சுதந்திரம் நிறையா கொடுக்கணும்னு என்னோட வாதத்தை முடித்துக்கிறேன். வாவ் இன்ஃபா மின்னல் வேகத்தில் பேசிட்டு போயிட்டாங்க மேடம். எல்லா பாயிண்ட்டையும் நீங்கள் எடுத்து ஹைலைட் பண்ணிட்டு போயிட்டீங்க. குறிப்பாக நீங்கள் வந்து பெண்கள் வந்து அவங்களுடைய சுதந்திரம் வீட்டில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஆண்கள் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. பைபிளில் கூட சொல்லுவாங்கல்ல, ஒரு சர்வெண்ட் வந்து வேலையில் வெளியில் வேலை செஞ்சுட்டு வருவார். உள்ளே வரும்போது அப்போது வீட்டு ஓனர் என்ன சொல்லுவார் அந்த வேலையாள்கிட்ட, go prepare the dinner for me, let me eat and drink, after that you can sit and eat. அதே போல் ஒரு சர்வெண்ட் மென்டாலிட்டி தான் இந்த வீட்லேயே நடக்குது. முதல்ல எங்களை சர்வ் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்குங்க. அப்புறம் நீங்கள் ஃபுல் டே நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தாலும் யூடியூப் பார்த்தாலும் நோ ப்ராப்ளம். ஆனால் நாங்கள் வந்து வரும்போது பரவாயில்ல நீங்கள் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, ஏன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் நிறைய வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. இன்ஃபா வாழ்க. அதை தொடர்ந்து வருகிறார், வருக வருக ஜோசஃபா. வெல்கம். பெருத்த கையில் தொடர்பு கொடுத்துடலாமா? It's the holidays, so get them what they really want. A 3-course meal wrapped in a festive box. அனைவருக்கும் மாலை வணக்கம். குறிப்பாக கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். எப்படி நம்ம கிறிஸ்து பிறப்பில் கிமு கிபின்ற மாதிரி நம்ம இன்னைக்கு வந்து தீபியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். திருமணத்திற்கு முன், திருமணத்திற்கு பின். எப்பயுமே பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன் ஆண் வந்து அவன் ஜாலியாக எதை பற்றியும் கவலைப்படாமல், செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, பூவானம் மேடை போதுதம்மா, பெண் போல ஜாடை பேசுதம்மா, அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம். எப்படியாவது வார பீஸ்ஃபுல்லாக எதை பற்றியும் கவலைப்படாமல் போயிட்டுருப்பான். ஊரில் இருக்க பெருசுகளுக்கு பொறுக்காது. அவனை பிடிச்சி ஒரு கால் கட்டு போடுறான் அப்படின்வானுங்க எல்லாம் சேர்ந்து. அன்னைக்கு பிடிச்ச அப்பயே சுதந்திரம் காலி.
முதலே கட்டி வச்சிருவானுங்க, கால் கட்டு போடுறா அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ இருக்க பொண்ணுங்களை எப்படி வளர்க்குறாங்கன்னா எல்லாருமே டேட் லிட்டில் பிரின்சஸ். எல்லா பொண்ணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்லம் கொடுத்து கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் தோளில் சேவரவா, அந்த மாதிரி வந்து ரொம்ப அன்பை பொழிச்சு எது பண்ணாலும் போய் உன் புருஷன் வீட்டில் பண்ணிக்க, கோவப்பட்டா கூட உன் புருஷன் வீட்டில் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி நல்லா ஊட்டுன்னு ஊட்டி வீட்டில் எந்த வேலையும் செய்ய விடாமல் எல்லாத்துக்கும் உனக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் எலி கிடைக்கும், அவனை வச்சு சமைச்சு பழகிக்க, தேய்ச்சி பழகிக்க, சண்டை போட்டு பழகிக்க அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவானுங்க. ஓகே, அந்த பொண்ணு என்ன செய்யும்? இப்போ சொன்னாங்களே இவங்க வந்து செருப்பு எடுக்க முடியல, சிலை எடுக்க முடியல, இதை எடுக்க முடியல, அதை எடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் எதுக்கு சைலண்ட்டாக இருக்காங்கன்னா, வாடி மகனே வா, கல்யாணம் முடியட்டும், நான் வந்து உனக்கு காட்டுன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஆளை கடத்தி நகர்த்தி கொண்டு வந்து தனியாக கட்டங்கட்டி உட்கார வச்சுட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா, கால் கட்டா போட்டிருக்கீங்க, உனக்கு நான் மாவு கட்டு ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தனி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஃபாதர், உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின். 2015ஆம் ஆண்டு நம்மளுடைய ஃபஸ்ட்டு சாட்டர்டே, ஜனவரி மாதம் ஃபஸ்ட் சாட்டர்டே, இதே மாதிரி சர்ச்சில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பிரசவம் பண்ணிகிட்டு இருக்கப்ப நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்களுக்கு நினப்பு இருக்கா? 2015 ஃபஸ்ட் சாட்டர்டே இல்லை, போன மாதம் 15 என்ன பண்ணேன்னு தெரியல எனக்கு. ஆனால் எங்கள் வீட்டு டைரி குறிப்பில் எல்லாமே நினப்பு இருக்கும். அது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஆமாம், அது எல்லார் வீட்லையும் கேட்டு பாருங்க. அதே மாதிரி இன்னொன்று ஃபாதர், இப்போ பிரிட்டோவோட க்ளோஸ்அப்பையும் நம்ம இன்ஃபா ஹஸ்பண்ட் க்ளோஸ்அப்பையும் ஆண்டோனியோட க்ளோஸ்அப்பையும் குறும்படம் போட்டு பாருங்கள். அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி மாறுச்சுன்னு சொல்லி, அவங்க ஒவ்வொரு பொய்க்கும் அவங்க ஃபேஸ் எப்படி மாறுச்சுன்னு வந்து குறும்படம் போட்டு பாருங்கள், உண்மை வெளியே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து முப்பிறவியை ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க. நீ அன்னைக்கு இது பண்ண, நீ அன்னைக்கு அது பண்ண, இதை பண்ண, அதை. இன்னொன்று ஃபாதர், நான் வந்து உண்மை தானே சொல்லணும். ராணியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எப்போ வீட்டுக்கு வரனோ அது வரைக்கும் அவங்க சாப்பிடாமலே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே சாப்பிட்ருப்பாங்க. நான் சமைக்கல, நான் தான் ஃபஸ்ட்டு பாத்திரம் கழுவணும் போய் சமைக்கிறதுக்கு முன்னாடி. ஓ, அவங்க சமைக்கும் போதே சாப்பிட்ருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது ஃபாதர், அதுக்கு பின்னாடி தான் நான் சாப்பிடுவேன். முதல்ல சமைக்கணும். நான் வந்து பாத்திரம் சமைக்கிறீங்க? ஆமாம், ஃபஸ்ட்டு நான் முதல்ல பாத்திரம் கழுவி அப்புறம் தான் நான் சமைப்பேன். அது 2 மணி 2 மணி ஆனாலும் சரி, காலையில் 3 மணி ஆனாலும் சரி, நான் தான் போய் சமைக்கணும். புரியுதுங்களா? இல்லை, தலைப்பை கட்டி பண்ணணும்னா நீங்கள் தான் பண்ணணும். ஆமாம் ஃபாதர். அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இப்போல்லாம் விர்ச்சுவல் வேர்ல்டு ஃபாதர். ஓகேங்களா? எது நடந்தாலும் அடுத்த செகண்ட் பதில் வந்து ஆகணும், இல்லைன்னா மண்டை காலி ஆயிரும். ஓகேங்களா? எங்கள் அம்மா எங்கள் பாட்டிக்கெலாம் அப்போ சண்டை நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் அப்பா மிலிட்ரியில் இருந்தார். ஒரு லெட்ரு போட்டாங்கன்னா அவருக்கு போய் சேர்றதுக்கு 5 நாள் ஆகும். அவர் அங்கேருந்து பதில் சொல்கிறதுக்குள்ள அடுத்த சண்டைக்கு லெட்ரு போயிட்டுருக்கும். ஓகேங்களா? இப்போல்லாம் அப்படி கிடையாது. 10 செகண்டு பதில் வரலன்னு வச்சுக்கோவேன், கந்தராகி போயிடும், குடும்பமே 2 ஆயிரும். நினைப்பு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஃபாஸ்ட்டில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? பாஸுக்கு ஃபோன் போயிடும். ஆமாம் ஃபாதர். அதுக்கு எங்களோட நிலைமை எப்படின்னா ஃபாதர், ஆறு அது ஆழம் இல்லை, அது சேருங்கடல் ஆழம் இல்லை, ஆழம் எது ஐயா, அந்த பொம்பளை மனசுதான் ஐயா, ஆழம் எது ஐயா, அந்த பொம்பளை மனசு தாயா, அதனால் தாடி அதனாலம் பார்த்ததாரு அடியம்மாடி, அதை பார்த்து நீயும் கூறு நீ, ஆறு அது ஆழம். இது ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஆழத்துக்குள்ளே பசிலாக வச்சுருப்பாங்க அவங்க. ஒவ்வொரு பசிலையும் நாங்கள் ஓப்பன் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு வந்து வயசாகி அடுத்த பிறவியே எடுத்துடுவோம். அதுதான் ஃபாதர் எங்களோட நிலைமை. ஓகேங்களா? அப்புறம் ஃபாதர், அப்பானா என்ன செய்வாங்க, சாப்பிட்றப்ப திட்டுவாங்க. ஓகேங்களா? அம்மானா வந்து சாப்பிட்ட பின்னாடி திட்டுவாங்க. மனைவிலாம் அப்படிலாம் கிடையாது ஃபாதர்.
சாப்பிட்ற சமைக்கிறது என்ன சமைக்கணுன்னே சொல்லி திட்டிகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? நீ என்னையா சமைக்க போகிற, என்ன எனக்கு இது பண்ணி தரவன்னு திட்டுவாங்க. அதனால ரொம்ப பாதிக்கப்படுறது சுதந்திரத்தை இழந்திருக்கிறது ஆண்களேன்னு சொல்லி என் பேச்சை முடிச்சுக்கிறேன். ஓ, பயங்கர அடிபட்டிருக்காருயா ஜோ. உங்களுடைய நினைச்சா உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் எல்லாத்தையும் நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாருப்பா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் தாங்கியிருக்கீங்க அப்படின்ற ஒரு பெரிய தியாகத்தை சொல்கிறீங்க. இது எப்படி இருக்குன்னா, இதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து 2 பேரும் பேசிக்கிற மாதிரி, நீ இதை நான் பண்ணக்கூடாது, இதை நீ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பாட்டில் கூட வருமே, நீ இல்லை என்றால் நீ இல்லை என்றால் சந்திரன் இருக்காது, ஒரு சம்பவம் எனக்கேது உன் உன்னை பிரிந்தாலே பேசும் வேலை நிறுத்தமடி. ஓகே, அந்த பாட்டில் இப்படி சொல்லுவாங்க, உன் பேரை சொன்னால் உன் பேரை யாரும் சொல்லவும் விட மாட்டேன், அந்த சுகத்தை தரமாட்டேன், உன் கூந்தல் பூக்கள் விழவே விட மாட்டேன், அது வெயிலில் விட மாட்டேன். இது என்ன சொல்லுதுங்க? அதை பொசசிவ்னஸ் இல்லையா? அவ்வளோ ஒரு பொசசிவ்னஸ், உங்களை பொசஸ் பண்ணுறேன், ஈகோயிஸ்டிக் லவ் இல்லையா? அப்போயே சுதந்திரத்தை பறிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த பெண் பாடும்போது, பெண்கள் வாசம் என்னை தவிர இனி வீசக்கூடாது, அன்னை தெரசா அவரை தவிர பிறர் பேசக்கூடாது. அப்போவே கண்டிஷன் போட்டு முடிச்சிட்டாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு வாங்கல் கிடையாது. ஆனால் இதில் சஃபர் பண்ணுறது அதை புரியாமல் நாங்கள் ப்ராமிஸ் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ சஃபர் பண்ணுறது நாங்கள் தான் அப்படின்னு ஆண்கள் வணி சார்பாக ஜோசப்பா பேசியிருக்காரு. அதை தொடர்ந்து வருகிறார் மார்க் பராக் இறுதியாக இந்த அணியில். பாட்டு டான்ஸ் ஆடிட்டு போயிடலாம் உங்களுக்கு இந்த டிபேட்டுக்கு. நடுவர் அவர்களே, இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் நன்றி. பின்னாடி போய் உட்காருங்க. யாருக்கு நடுவர் அவர்களே, இங்கே வந்து எனக்கு என்ன டவுட்னா, இப்போ இந்த எதிர்கட்சி அணிக்கு வந்து டாப்பிக்கே மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, அவங்க வீட்டு பிரச்சனை, பாத்திரம் வளர்க்குறது, இது பண்ண அது பண்ண, ஒருத்தர் வீட்டு பிரச்சனையாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ உங்கள் நடுவரை வந்து இது டிபேட்டுக்கு நடுவர் கிடையாது, இது முடிச்சதும் 3 பேருக்கு நீங்கள் 3 ஃபேமிலி கவுன்சிலிங் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு தான் நீங்கள் நடுவராக உட்காந்துருக்கீங்க. இப்போ ஃபேமிலி கவுன்சிலராக மாற்றிட்டீங்க. ஆமாம், நீங்கள் அதுக்கு தான் இப்போ அவங்க டாப்பிக்கே கிடையாது. ஒன்று இப்போ ஏதாவது டாபிக் இந்த எங்கள் ஆள் பேசுனாங்க பார்த்தீங்களா, முடிச்சு பாயிண்ட் டான் முடிச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் ஒரு பாயிண்ட் இல்லைங்க, பாட்டு பாடிட்டு இருக்காங்க. சூப்பர் சிங்கர் ஆடிஷன் மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. விஜய் டிவி ஆடிஷன் மாதிரி வாய்ஸ் இருக்கிறவங்களாம் பாடுறாங்க. மார்க்க ஏன் என்ன பாது நீங்கள் வாய்ஸு? இதெல்லாம் ஒரு டாபிக் பாருங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க, நடுவர் அவர்களே யோசிச்சு பாருங்க. பெண்களுக்கு சுதந்திரம் அதிகமாக சுதந்திரம் போனது பெண்கள் அப்படின்ற அந்த ஃபேக்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கே ஒரு டிபேட் தேவைப்படுது. பாருங்க எந்த அளவு அவங்க ஃப்ரீடம் போயிடுச்சு. இப்போது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நாலடியார்னு ஒருத்தர் இருந்தார். சரிங்களா? அவர் வந்து ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அடிசில் இனியாரும் அன்புடையார்தம் வடிவிற்கும் வற்புறப்பாரும் மடிதக்க மனைக்குழைப்பால் வாழுனர் இல்லா. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு மனைவியானவன் வந்து வீட்டில் வந்து அன்பா அறுசுவை உணவு சமைக்கிறவளாம். சரிங்களா? எப்படி அவன் அறுசுவை உணவு வந்து சமைக்கிறான்னா, மனைவி கணவனுடைய கடுமையான வார்த்தைகள் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு மகிழ்வோடு புன்னகையோடு வந்து வீட்டை கட்டி காக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வந்து அந்த மனைவி வந்து சகிச்சுக்கிட்டு இருக்கா. சகிப்புத்தன்மை, இது சகிப்புத்தன்மைன்றது என்ன? அது விடுதலையாது? அது ஃப்ரீடமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க நடுவர் அவர்களே. இது நான் சொல்லலை, இவர் சொன்னார். அவர் கல்யாணத்தப்போ வந்து ஃபோன்லாம் வந்துருந்தேன். நான் அப்படி சொல்லலை, நான் ஃபேக்டை சொல்கிறேன். நாலடியாக 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. இதை
சரிங்களா? இது அப்பத்துலேருந்து இருக்கு நடுவர்களே. நடுவர்களே, இன்னைக்கு 3 ராஜாக்கள் ஃபங்க்ஷன் சொல்றீங்க, 3 ராணிகள் எங்க? பதில் எங்க? என்ன ஃப்ரீடம் அப்புறம்? அவங்க வீட்டில் உட்காந்து இந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்டோடைய பேச்செல்லாம் கேட்டுட்டு உட்காந்து அறுசுவை உணவு சமைச்சிட்டு இருக்காங்க. இவங்க ஜீசஸை பார்க்க வந்தாங்களாம். எப்படி ஒத்துக்க முடியுது? இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லி ஆகணும் நடுவில் நீங்க. இப்ப நான் சூப்பர் சிங்கர், நானும் சூப்பர் சிங்கர்யா. பாருங்கயா, உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா. ஏங்க இது அந்த அம்மா சமையலறையா, பொம்பளைனா சமையலறை தானே. அதுலயும் வந்து அவங்க ஃப்ரீடம் அவங்களுக்கு இல்ல. உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா, இது என்ன ஃப்ரீடம்? இது ஒத்துவே முடியாது. எப்ப தலைவன் தலைவி படம் பாத்தீங்களா? ஒரு பரோட்டாக்கு போச்சையா ஃப்ரீடம். பரோட்டா காமிச்சு தூக்கிட்டு போயிடுவாங்க, மேட்ரு முடிஞ்சு போயிடுங்க. என்னங்க இப்போ கல்யாணத்தில் வந்து பேச்சுலர் பார்ட்டின்னு ஒன்று இருக்கு. பெண்களுக்கு என்ன பார்ட்டியா இருக்கு? என்ன பார்ட்டி இருக்கு சொல்லுங்க? இல்ல வேகாஸ் போறாங்களா, என்ன பண்றாங்க? ஒண்ணும் கிடையாது. இல்ல வளக்காப்புன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? அது வந்து அப்புறம் பேசிக்கலாம் நம்ம. இவரு ஜோசஃபா வந்து ஒரு பாயிண்ட் சொன்னார், டேடிஸ் லிட்டில் டாட்டர் அப்படின்ட்டு. ஏங்க லிட்டில் பிரின்சஸ் அப்படின்ட்டு. ஏங்க ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி தாங்க அந்த பொண்ணால் வந்து அவ்வளோ சின்ன சின்ன விஷயங்கள்ல தப்பு பண்ண முடியும். இப்போ வந்து ஸ்கூட்டி ஓட்டுறாங்க, இடிச்சிக்கிறாங்க, சமைக்கல வந்து சக்கரை போடுறது போல உப்பு போட்டுடுறாங்க, என்னவோ பண்ணுறாங்க. இப்போ இன்னொரு புதுசாக ஒரு வீடியோ வந்திருக்கு, அவ்வளோதான் அப்படின்னு ஒரு வீடியோ வந்திருக்கு. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பார்த்துட்டு போய் பாருங்கள், அவ்வளோதான் அப்படின்னு பாருங்கள். சின்ன சின்ன பொண்ணுங்க வந்து நாங்கள் வந்து டீ குடிச்சிட்டோம் அவ்வளோதான் அப்படின்றாங்க, சரிங்களா? அப்புறம் நான் வந்து இது மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் அவ்வளோதான் அப்படின்றாங்க. இது கல்யாணத்துக்கு அப்புறம் 4 பொண்ணுங்க சேர்ந்து பண்ண முடியுமா? அவ்வளோதான், அவ்வளோதான் அது. சொல்லுங்க நீங்க பார்க்கலாம். நடுவர் அவர்களே, பிஃபோர் மேரேஜ் இட்ஸ் கொண்டாட்டம், ஆஃப்டர் மேரேஜ் இட்ஸ் திண்டாட்டம், சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்கெல்லாம் வந்து ஹஸ்பண்டை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. யாராவது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் பசங்களை பற்றி பேசுனீங்களா? அந்த பசங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அம்மாக்களை யோசிச்சு பாருங்க. இப்போ ஏதாவது ஒரு ஃப்ரீடம், ஹஸ்பண்ட் ஃப்ரீடம்லாம் விட்டுருங்க, அது போன கேஸு, சரிங்களா? ஹஸ்பண்ட் இப்போ ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கிட்டையும் ஃப்ரீடம் போயிடுச்சு, தான் பெத்தெடுத்த பிள்ளைங்கிட்டையும் அந்த ஃப்ரீடம் போயிடுச்சு. எந்த பிள்ளை மதிக்குது இப்போ பசங்களை, பேரண்ட்ஸை சொல்லுங்கள், ரைட்? அது ஒன்று. கடைசியாக வந்து என் வாதத்தை வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு முடிக்கணும்னு விரும்புகிறேன் ஃபாதர். இப்போ நம்மெல்லாம் வந்து ஹஸ்பண்டு ஒய்ஃப் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள்லாம் யோசிச்சு பாருங்கள், நம்ம அம்மாக்கள், சரிங்களா? நம்ம அம்மாக்கள் வந்து எப்படி இருக்கிறாங்க? இப்போ ஒரு உதாரணத்துக்கு பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ கிறிஸ்மஸுக்கோ நியூ இயருக்கோ வந்து நீங்கள்லாம் வந்து குடும்பமாக அப்பா அம்மா, உங்கள் அப்பா அம்மா, நீங்கள் எல்லாம் வந்து உங்கள் அம்மாவுடைய தாத்தா பாட்டி வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் அம்மா எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ ஃப்ரீயாக நீங்கள் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க, ஜாலியாக இருப்பாங்க, அவங்களுடைய தோழிகள் பழைய கதையை பேசுகிறது, ஃப்ரீயாக இருப்பாங்க. நிஜமாலே ஃப்ரீடம் தான் அதுதான். அதே வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்ட பிறகு அவங்கள யோசிச்சு பாருங்கள் எப்படி இருப்பாங்க? கடுகடுன்னு இருப்பாங்க. ஏன் கடுகடுன்னு இருப்பாங்க? என்ன மாறிச்சு? புருஷன் தான் மாறிட்டான், வேற ஒன்றும் இல்லை, சரிங்களா? இதனால் வந்து நீங்கள் இதுக்கு மேலே பேசுகிற ஒருத்தங்க பேச போகிறாங்கன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. நீங்கள் வந்து நல்லதொரு முடிவு, அதிகமாக சுதந்திரம் போட வந்து பெண்களே அப்படின்ற முடிவை நீங்கள் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். மிக அற்புதமாக மார்க்க. சும்மா 4 வார்த்தை முடிஞ்சு. பாட்டு பாடுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். அது வேற ஒரு பாட்டு வேற பாடி காட்டிட்டாரு, உன் சமையல் அறையில் நான் உப்பா சக்கரை. அது வேற பிரச்சனையா, உப்பா சக்கரையா? உன் சமையல் அறையில் தான், அது எங் சமையல், உன் சமையல் அறை. ஓ, அப்போ அவங்க தான் சமையல்காரரா? ஓ, ரைட். அதுக்கு அடுத்த ஒரு லைனும் இருக்குது மார்க்க, அதையும் விட்டீங்க. நீ படிக்கும் அறையில் நான் வந்து புத்தகமா அப்படின்னு கேட்பாங்க, ரைட்டா? ஒரு அதுலயே ஒரு ஈக்குவாலிட்டி கிடையாது பாருங்க. ஏன் சமையல் மட்டும்தான் நீங்க, படிக்கிறது மட்டும் நாங்களா? ஆமா, அவங்க விஸ்டம் இவங்க குஷ்டம். வாழ்க மார்க், மிக அற்புதமாக பேசிட்டீங்க. பாப்போம், எதிர்வாதத்துக்காக வருகிறார் ஆஷ்லேன். வருக மிகுந்த பெரிய கைத்தொடலோட.
என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்படி நான் நிஜமாவே வாயடிச்சு போனதில்லை. நிஜமாவே சொல்லும் வந்திருக்க எங்கள் முதல்ல வந்து எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு 4 பேர் ரொம்ப சூப்பராக பேசினாங்க. உண்மையாக சொல்லணுன்னா நானே வந்து அந்த கட்சிக்கு போகலாமாண்டா தான் இருந்தேன். ஆனால் அந்த சாய்ஸ் என்னோடது இல்லை. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும், ஐ மீன் நாட் யூ கைஸ், 4 பேரும் வள்ளலாறு, பாரதிதாசன், பாரதியாருன்னு ரொம்ப பழைய காலத்தில் இருக்கிறாங்க. கரண்ட் சுச்சுவேஷனுக்கு யாருமே வரமாட்டேன்றாங்க. கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வாங்கப்பா. உங்க வீட்டில் என்ன பாகவதர் மாதிரியா பாடிட்டு போறீங்க? நான் பாடி இல்லை, யாராவது வீட்டில் பாட்டு பாடிட்டா இருக்கோம். ப்ளஸ் ஒன்னு சொன்னார் மார்க்லேருந்து வர, உன் சமையல் உப்பா சர்க்கரையான்னு கேட்டாங்க. அது லிட்டரலாக எடுத்துப்பாங்க. சமையல் உப்பா சர்க்கரையா ஆயிலா? இல்லை, உப்பும் சர்க்கரையும் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. உன் லைஃப்ல நான் அதுவாவது இருக்க முடியுமா அப்படின்னு கெஞ்சுறாங்க மனைவிய. ஆஹா ஆஹா, இப்படி கூட பார்க்கலாமா? அந்த கெஞ்சது கூடமா தெரியல உங்களுக்கு? ஹஸ்பண்ட்ஸ் எவ்வளோ கெஞ்சி அன்பை கேட்குறாங்கன்றத. அப்புறம் 1980s வாழ்கிறங்க 4 பேருக்கும், இன்க்ளூடிங் வைஃப்ஸ் அண்ட் ஹஸ்பண்ட்ஸு. கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஆளுங்கள்லாம் வந்து சூப்பராக இருப்பாங்க. படையப்பா சொன்னாங்க, பாஷா சொன்னாங்க, எல்லாம் உண்மை அதுதாங்க. என் வழி தனி வழின்ட்டு தான் இருந்தாங்க. அம்மா கிட்ட எப்படி சொல்லுவாங்கன்னு மாதிரி நான் சொன்ன மாதிரி எப்போ வரேன் எப்போ போகிறேன் எல்லாம் சொல்லலாம். ஆனால் திருச்செல்வியாக இருக்கும்போது நம்ம பெண்கள்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கே சுதந்திரம் இருந்துச்சு? முதல்ல டைட்டிலே அதுதான். கல்யாணத்துக்கு பிறகு சுதந்திரத்தை இழந்தது யார்? கல்யாணத்துக்கு முன்னாடி எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, கல்யாணத்துக்கு பின்னாடி சுதந்திரம் இல்லை, அதுதான் உண்மை. ஆனால் ஆண்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி சுதந்திரம் இருந்தது, அது கல்யாணத்துக்கு அப்புறம் கம்மி ஆயிடுச்சு. அதுதான் மேட்டர், ரைட்டா? ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் படையப்பா மாதிரி வாழணும்னு நினச்சாங்க, என் வழி தனி வழின்னு. அப்புறம் சரி கல்யாணத்துக்கு அப்புறம் கூட சரி பரவாயில்ல பாஷா மாதிரி இருக்கலாமே அப்படின்ட்டு 8 வாழ்க்கை பிரிக்கலான்னு பார்த்தா ஒவ்வொரு 8லையும் ஒரு 7.5 உட்காந்துட்டு இருக்குது. சரியா? அந்த 7.5 ரெஸ்பான்சிபிலிட்டி, கடன், மார்ட்கேஜு எல்லாம். இன்ஃபா சொன்னாங்க, நான் கல்யாணம் இங்கே வந்துட்டேன், இங்கே எவன் வேலை கொடுப்பான்? வேலை கொடுக்காம சும்மா ஜம்முன்னு ராணி மாத்திரமா உங்கள் அம்மா உங்கள் ஆள் வச்சுருந்தாரு, வேலையா செய்ய சொன்னார். இல்லை, வீட்டு வேலை செய்ய வச்சிருக்காரு. வீட்டு வேலையை அவர் தான் செஞ்சாரு, அது உங்களுக்கு தெரியல பாவம். அவர் வேலை அதெல்லாம் பாருங்க, தெரியவே தெரியாது. வேலைக்கும் போயிட்டு அவர் வீட்டுக்கும் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார். பிலீவ் இட் ஆர் நாட், வி ஆக்சுவலி லிவ் இன் அ மேட்ரியார்க்கல் சொசைட்டி. அதாவது என்னன்னா, இந்த காலம் மட்டும் நான் சொல்ல வரல, அந்த காலத்துல இந்த காலத்துல வரைக்கும் அத்தை, அம்மா, மாமியார், நாத்தனார் இத்தனை பேரும் சேர்ந்து தான் குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க. அது உண்மைதான். ஆனால் கணவன்மார்கள் எங்கன்னு கேட்டிங்கன்னா மிக்சர் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உண்மை அதுதான். ஏன்னா அவங்களுக்கு பேச்சு சுதந்திரம் இல்லை. ஏன்னா பேச்சு அதில் வந்து ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணி அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி கணவர் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் என் அப்பா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறது மனைவி. அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி மனைவி கிட்ட பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் 10 மாதம் சுமந்து பெத்தனே, பால் ஊட்டினே, சோறு ஊட்டினே, சேர் ஊட்டினேன்னு சொல்கிறதும் அம்மா தான். அங்கே ஒரு லாக்கு போட்டுடுறாங்க, ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு லாக் போட்டுறாங்க. அதனால இங்கேயும் சொல்ல முடியாமல் அங்கேயும் சொல்ல முடியாமல் நான் கணவர்கள் படுற அவஸ்தை இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒரு பக்கம் போய் யாரோ சொன்னாங்க, சுகந்தி சொன்னாங்க, நாத்தனார் அந்த நார் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை தலை விரிச்சு அடைச்சான். அந்த மாதிரி ஆகிடும் எங்கள் ஆளோட நிலைமை. என்னைக்காவது ஹஸ்பண்ட்ஸு நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்காங்களா? போக முடியாது. ஏன்னா மார்ட்கேஜ் அவங்க பேரில் இருக்கும், உங்கள் பேரில் இருக்கும், ஆனாலும் கட்டுறது முக்கால்வாசி அவங்களா தான் இருக்கும். என்னம்மா இது கிரெடிட் ஸ்கோர் இப்படி ஆகுது அப்படின்ற பயப்படுறது அவங்க தான். நம்மளுக்கு பேச்சு சுதந்திரம் கூட கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா நானும் பார்த்துட்டேன், எங்கள் அணியில் இருக்க 3 ஆளுங்களும் ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. அங்கே கூட 2 பேர் அமைதியாக தான் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு வழி இல்லாமல் பேசுகிறாங்க, சைலண்ட்டாக இருக்கிறாங்க. சிலது ஏன்னா அவங்களுக்கு தெரியும், சிலதில் லூஸில் விடணும், சிலதை லூஸுன்னு விடணும்னு தெரியும், அதனால அமைதியாக இருக்கிறாங்க. என்னப்பா கையை கூட தட்ட மாட்டேன்றீங்க? நம்ம ஆளுங்களுக்கு வந்து ஃப்ரீடமே இல்லை. பிரியாணியில் பீஸ் தேடுறது தான் முக்கியம் அவங்களுக்கு. ஏன்னா பிரியாணி பீஸ் தேடலாம், லைஃப்பில் பாவம் பீஸே கிடைக்க மாட்டேங்குது அவங்களுக்கு. பேசி இழந்துட்டாங்க. சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி இதில் எங்கால் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து பேசினார். பெண்களுக்கு எங்கே சுதந்திரம் இருக்குது, இது சாய்ஸ் இஸ் மைண்ட் அப்படின்ற அந்த தாட் வந்து என்னைக்கு பெண்களுக்கு வருதோ அன்னைக்கு தானாக சுதந்திரம் வரும். அது வந்து நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நம்மளால் பண்ண முடியறதில்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் நாம தான் சூஸ் பண்ணணும். ஆனால் ஆண்களுக்கு அப்படி இல்லை. அம்மா
மனைவி 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணி அவன் பாதி வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. ஆண் பாவம் பொல்லாத மட்டும் இல்லை, ஒன்று கேர்ள் ஃப்ரெண்டு. இதுக்கு ஆப்போசிட்டாக நிறைய மூவிஸ் வந்துட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஒன்று வந்து ஆணுக்கு சப்போர்ட் ஆச்சுன்னா ஒன்று பெண்ணுக்கு சப்போர்ட்டாக வரும். கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஒரு மூவி இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். அதில் வந்து ரொம்ப வந்து விமென் வந்து எம்பவர்மெண்ட் பற்றி தான் நிறைய பேசியிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த டைரக்டர் சொல்லுவார், வர்ஜீனியா வுல்ஃபோட ஒன்ஸ் ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன்னு சொல்லி படிக்க சொல்லுவார் அந்த ஹீரோயினை. ஏன்னா வந்து அதை பற்றி உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு. ஆக்சுவலாக அப்படியே ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க அங்கே கூட. ஏன்னா அங்கே வேறு வழி இல்லை, பெண்களுக்கு சப்போர்ட்டாக பேசினா தான் படம் ஓடுன்ற ஒரு நம்பிக்கை. இங்கே கூட நடுவர் அவர்களே நீங்கள் அப்படி தான் சொல்ல போகிறீங்களோன்னு டவுட் இருக்குது. ஏன்னா பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஓட்டு விழுகுன்னு. பட் எனிவே அதில் ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, மைண்ட் மஸ்ட் பி ஆண்ட்ராகனஸ் டு பி ஃபர்டைல். அப்படின்னா ஒரு மனசுன்றது ஆண் பெண் 2 சார்பாக இல்லாமல் நடுவாக யோசிச்சா மட்டும்தான் வளர முடியும் அப்படின்றது. இந்த காலத்தில் நம்ம இருக்கிறோம், நம்ம பாரதி காலத்தில் இல்லை. அடிமை பெண்ணா வாழல, பாரதி கண்ணம்மா தேட தேவையில்லை, கண்ணம்மா தான் பாரதியை தேட வேண்டியதாக இருக்குது இப்பெல்லாம். அது மாதிரி அதை பார்த்து 2 விஷயத்த நான் சொல்லி முடிச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஃபீமேல் சைடை பார்த்தீங்கன்னா புதுமை பெண் எல்லாம் நிறைய பற்றி பேசுகிறோம். ஆனால் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. நாங்கள் தான் பாத்திரம் கழுவுறோம், அது இதுன்னு நம்ம சொல்லும்போது இது நம்ம கையில் தான் இருக்குது. அதிகாரத்தை நாம் மட்டும்தான் வச்சுருக்கோம். உண்மையாக சொல்ல போனால் அதுதான் அதிகாரம். அவங்கக்கிட்டையும் நம்ம வந்து கொடுக்கணும், ஷேர் பண்ணணும். ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம ஷேர் பண்ணுறதில்ல. எங்கடா நம்ம ஓடி ஓடி நம்மளை யாரும் உழைக்க சொல்லவே இல்லையா? அவங்க உட்காருமான்னு தானே சொல்கிறாங்க. ஆல்ஃப்ரெட் உட்காருமா, நீ வேலை பண்ணாதமா அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஆனால் கேட்காம நீங்கள் வேலை செஞ்சு போட்டு கடைசியில் அவரை என்ன வேலை வாங்குறாரு, என்ன அப்படி கில்ட்டில் வேற. அதோ நாங்கள் ஒல்லியாக இருக்கணும்னு நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். கில்ட்டிலே ஓட்டி விட்டுறாங்க. இன்செக்யூர், அதாவது பெண்களோட இன்செக்யூரிட்டி, கில்ட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆண்களை வந்து குறை சொல்கிறது தப்பு ஃபாதர். அதனால மேல் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க சைலண்ட்டாக இருந்தே வந்து பல வேலைங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது. சொல்கிறதுக்கு கூட வந்து தைரியம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இருக்கிற ஆண்கள் நிறைய பேர் சொல்ல முடியல. இப்போ இருக்க ஆண்கள் வந்து அந்த காலத்து பாரதியார் வந்து பார்க்குற ஆண்கள் சப்போர்ட்டிவான ஆண்கள் தான். இங்கே இருக்கிற எத்தனை VTCLA வந்து பெண்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட இங்கே வந்து போன தடவை வந்து நம்ம ஒரு பெண் வந்து தலைமையாக இருக்கும்போது எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணாங்க? அதுக்கெல்லாம் ரீசன் வந்து என்ன? ஆண்கள் சப்போர்ட்டிவாக இருக்கனால பெண்கள் ஃப்ரீடமாகவும் இருக்க முடியுது. இருக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சா அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ இது வந்து உதாரணம் நானே கூட எடுத்துக்கலாம். அவர் சொன்னார், எங்கள் அம்மனி வந்து எல்லாரும் வச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க அப்படிலாம். எங்காலையும் நாங்களே சொல்கிறோமே. இங்கே வந்து உட்காந்து பேசுனது கூட எனக்கே டவுட், ஐயோ இவர் தமிழ் பேசுவாரா இங்கிலீஷ் பேசுவாரான்னு தெரியல. பாதி நேரம் மைக் என் காதிலே கேட்கல, அது வேற விஷயம். எல்லாம் இருந்தோம். அது கேட்டிருக்கு உங்களுக்கு அம்மனின்றது? அம்மனின்னு மட்டும் கேட்க. அவர் இங்கே வந்து பேசுனது கூட ஒரு ஒய்ஃபுக்கு சப்போர்ட்டிவாக பேசணும் அப்படின்னு. கடைசி நேரத்தில் நான் விலகலாம்னு நினச்சேன். ஏன்னா 7 பேர் இருக்கிறாங்க, விலகலாம்னு நினச்சப்போ இல்லைம்மா நீ பேசு, நான் பரவாயில்ல, நான் வந்து பேசுகிறேன், எதையாவது வளர்றேன் அப்படின்னாரு. ஸோ ஒய்ஃபுக்கு சப்போர்ட், நான் பயந்து பேசுகிறேன்னு சொல்லியிருக்காருங்க. ஒய்ஃபுக்கு சப்போர்ட்டாக நிறைய பேர் இங்கே இருக்காங்க. நாங்கள் ஃப்ரீடமாக எடுத்துக்க விரும்பல, நாங்கள் கில்ட் ட்ரிப்பாக பண்ணுவோம் அப்படின்னா காலம் வந்து மாறி போச்சு. நம்மளும் வந்து மாறிக்கணும். நம்ம மாறினாதான் நம்ம பெண்கள் நம்ம இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும். அதனால் எல்லாரும் என்னென்னமோ கவிதையெல்லாம் சொன்னாங்க. இது என் சொந்த கவிதை, இதை சொல்கிறேன். சோக கவிதையா? சோக கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா வைஃப் சைடில் நிறைய வந்துச்சு, அடுக்கடுக்காக வந்தது. ஆனால் இதெல்லாம் அது ஒப்பாரி. இது வந்து பெருமிதமான ஒரு ஆணோட இது. என் வாழ்க்கை திசை மாற்றியது அவன் என் கைகள் பற்றியதால் அல்ல, என் கனவுகளை பற்றியதால். My life didn't change because he controlled my hand, he held my dreams அப்படின்னு சொல்லி பின்னாடி எழுதுங்கடா. ஒரு சிறப்பான கருத்தடல் கொடுத்தலாம். மிக அழகாக தனக்காக பேசாமல் பிறருக்காக பேசி தன்னுடைய வாதத்தின் திறமையை உயர்த்தி காட்டிவிட்டார் ஆஷ்லின் அவர்களே. வாழ்க. ஸோ இப்போ தீர்ப்பு சொல்லும் நேரம். தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அலசல் பார்த்துடுவோம். பெண் என்றாலே நம்முடைய சமுதாயத்திலேயே வந்து அறிவாளி, திறமையாளி, லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லையே, அழகுன்னு தான் பார்ப்பாங்க நிறைய இடத்துல, இல்லையா? கண்ணதாசன் கூட முதல்ல சொன்ன மாதிரி, ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிர் இல்லை, மலரை பார்த்தேன், மலரில் அழகு இல்லை. அப்படின்னா பெண்ணுன்னா அழகு அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி இளையராஜா பாட்டில் கூட இன்னொரு பாட்டு சொல்லியிருப்பாரு, கண்ணே கலைமானே. அழகான பாட்டு, எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அந்த பாட்டில் கூட
பெண்ணை ஒரு கலைமானாக தான் பார்ப்பாரு இல்லையா? கலைமானாக பார்க்குற ஒரு இது. அதே மாதிரி இப்போ ஒரு ரீசெண்டாக வந்து ஒரு 90s வந்து படம் நினைக்கிறேன். உலகில் ஏழல்ல அதிசயங்கள் அடிவாய் பேசும் பூவேணி எட்டாவது அதிசயமே. ஒரு உலக அதிசயமாக தான் பெண்ணை பார்க்கிற ஒரு 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 நியாயம், ஒரு நிசப்தமான ஒரு உலகம். அந்த உலகத்தில் பெண்ணை ஏன் ஒரு லீடரை பார்க்க முடியாது? ஏன் ஒரு அறிவாளியை பார்க்கக்கூடாது? ஏன் பெண் வந்து உன் படிக்கும் அறையில் ஏன் சொல்லக்கூடாது இல்லையா? இதுவே ஒரு பெரிய இன்ஜஸ்டிஸ், அவங்களுக்கு இழைக்கிற ஒரு இன்ஜஸ்டிஸ். அவங்களுக்கு அவங்களுடைய சுதந்திரம், அவங்களுடைய அந்த திறமைகள் அதெல்லாம் இழந்துட்டு தான் அவங்க உள்ள வராங்க. பெண் என்றாலே பொறுமையாக இருமா, அமைதியாக இருமா, ஏம்மா இங்கே பேசிகிட்டு இருக்கோம்ல நில்லுமா, இதை அடிக்கடி கேட்போம் நாங்கள். அதே மாதிரி அதில் அந்த பாட்டில் கூட சொல்கிறாங்க இல்லையா, மலரே மௌனமா மௌனமே வேதமா. அதாவது உன் மௌனம் என்பது உன்னுடைய லாங்குவேஜ், ரிமெம்பர் அப்படின்றாங்க. யூ ஆர் நாட் சப்போஸ் டு ஸ்பீக். சைலன்ஸ் இஸ் மிஸ்டேக்கன் ஃபார் அக்செப்டன்ஸ். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். இந்த பக்கம் ஒரு வாதம் கூட வந்துச்சு, அமைதியாக இருக்கிறாங்கன்னா அவங்க ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஆனால் அமைதியாக இருக்கிறது அக்செப்டன்ஸ். அமைதியாக தான் இருக்காங்க, அதெல்லாம் அக்செப்டட், டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு வந்துடுது. அதே மாதிரி ஃப்ரீடம் இஸ்ன்ட் லவுட். விமன் எக்ஸ்பெக்டட் டு அட்ஜஸ்ட். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகணும். forgive and forget all silently. பெண் என்றாலே தியாகம், முதல்ல சொன்னேன். பெண் என்றாலே தெய்வம். அது மாதிரி ஒரு உயர்வாக வச்சுட்டு மற்றதெல்லாம் சரியாக ஆகிடும், அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டம். கணவன் அவங்கள்ட்ட முக்கியமாக அவங்க இழக்கிறது என்னன்னா அவங்களுடைய அந்த சோஷியல் லைஃப், அவங்களுடைய துணிச்சல், அவங்களுடைய சுதந்திரமாக போகிறது வர்றது. இருந்தாலும் மேரேஜுக்கு வந்த பிறகு அவங்களுடைய டைம் ஆஃப் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சில பேர் எடுத்துக்கிறாங்க, ஆனால் நிறைய பேர் எடுத்துக்க முடியறதில்ல. அது அவங்களுடைய இழப்பு தான். திருமணத்துக்கு முன்னாடி வந்து அப்பா அம்மா வந்து அவங்களோட செல்லமாக வச்சுருப்பாங்க. இப்போ வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணுங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியை அப்படின்னு சொல்லி வரும்போது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அவங்க நிறைய பேச்சுலர்ஸ் ஆந்தம் வச்சுருப்பாங்க முதல்ல, அவங்களுடைய ஃபோன் ரிங்ஸ் எல்லாம். இப்போ வந்து எந்த ஆந்தமும் இங்கே பெர்மிஷன் இல்லாமல் பண்ண முடியாது. அதே போல் அவங்க சுதந்திரமாக செலவு பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய இது வருமானம், இது ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க அதை கேட்டு நடக்க வேண்டியதாக இருக்கும். மார்ட்கேஜ்னு சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி இஎம்ஐ, இந்த பொருள் வாங்கணும், அந்த கடமை சுமைகள். சம்பளம் வாங்கிறது தான் சந்தோஷம், ஆனால் சம்பளம் எப்படி போகுதுன்னே அவங்களுக்கே தெரியாது. அதுக்கப்புறம் நல்லா வாழ்க்கை நல்லா தான் போயிட்டுருக்கான். அதுக்கப்புறம் கடைசியில் மேரேஜ் ஆன பிறகு ஒய் திஸ் கொலவேரி. முன்னாடியும் கொலவேரி தான், இப்போயும் கொலவேரி தான் பாடுவாங்க. மேரேஜ்ன்றது என்னங்க? இருவர் உயிராய் சேர்ந்து வாழும் வாழ்க்கை. மேரேஜ் இஸ் நாட் அ லாஸ், இட் இஸ் மெர்ஜிங். நீங்கள் ஒரு படத்தில் கூட பார்த்துக்கலாம். அந்த படத்தில் அலைபாயுதேன்னு ஒரு படம். அவங்களுக்கு நிறைய சிக்கல் வரும். ஃபஸ்ட்டில் அழகாக நல்லா ஜாலியாக இருப்பாங்க. மேரேஜ் ஆன உடனே நிறைய கஷ்டங்கள் வரும். அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, மேரேஜ் இஸ் நாட் அ லாஸ், டோன்ட் see it as a loss, it is a gain, it is about merging, understanding, adjusting. அன்பே சிவன் ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் மிக அற்புதமான ஒரு செய்தி வந்திருக்கும். அன்பு இருந்தால் சுதந்திரம் கைதி ஆகாது. சுதந்திரம் தான். நீ அன்பு இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக சரண்டர் பண்ணும். அது வந்து பெயின் பேர்டனாக எடுத்துக்காது. அன்பால் நீ செய்யும் போது எதையுமே அது உனக்கு பேர்டன் கிடையாது, நீ இழப்பு கிடையாது, அது உனக்கு சந்தோஷம். அதே மாதிரி வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்ற ஒரு படத்தில் இந்த ஒரு கருத்து வரும்.
ரோல்ஸ் சேஞ்ச் இன் லைஃப். உங்களுடைய ரோல் வந்து இப்போ பேச்சுலர்லேருந்து நீங்கள் வந்து மேரீட்லேருந்து யூஆர் அ ஃபாதர், மதர் அப்படின்ற ரோல். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொட்டேட். இப்போ வந்து நீங்கள் லீடர்ஷிப்பில் நல்லா லீட் பண்ணுறீங்க ஃபேமிலியை. டோன்ட் வரி, உங்கள் மனைவி நாளைக்கு அப்படியே அந்த ரோலை மாற்றி அவங்க எடுப்பாங்க. அவங்க எடுக்கும்போதும் நல்லா பண்ணணுன்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு டாமினண்ட்டான ரோல் கொடுக்கும்போது நீங்கள் நல்லா பண்ணணும். நீங்கள் நல்லா பண்ணலன்னு வச்சு செஞ்சுருவாங்க அதுக்கப்புறம், இல்லையா? நிறைய ஃபேமிலியில் இதுதான் நடக்குது, பழி வாங்கிறது. இப்போ வந்து நல்லா ஹெல்த்தியாக ஒரு இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் பின்னாடி அவங்கள கவனிச்சிக்கிறது தான். உறவுகள் தொடர்கதை அப்படின்னு ஒரு படம் பார்த்தீங்களா? அதில் வந்து இந்த செய்தி வரும், திருமணம் ஒரு சீரியல் மாதிரி. திருமணம்னாவே உங்கள் திருமண வாழ்க்கையில் எல்லாமே ஒரு சீரியல் மாதிரி தான் வந்துகிட்டே இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஒன்று தான் இதில் இருக்காது, கமர்ஷியல் பிரேக் இருக்காது. இவங்க கண்டினியூஸாக உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். சுதந்திரம் குறைந்த மாதிரி தோன்றினாலும் சில நேரத்தில் சுதந்திரம் நிறைய இல்லை அப்படின்னு ரெண்டு பக்கமே நீங்கள் ஃபீல் பண்ணாலும், சந்தோஷம் அதிகமாக இருந்தால் லைஃப் சக்ஸஸ்ங்க. சந்தோஷத்தை பெருக்குங்க, அது உங்களுடைய லைஃப்பை சக்ஸஸ் ஆக்குங்க. நல்லவன் கெட்டவன் யாருன்னு சொல்ல முடியாது அப்படின்றது தான் படம் பாட்ஷா தலைவர் பேசினார்ல. நல்லவன் கெட்டவன் யாருன்னு சொல்ல முடியாதுங்க. இன்னைக்கு நீங்கள் வந்து கெட்டவங்களா தெரியலாம், ஆனால் நீங்களே நாளைக்கு நல்லவராக தான் இருப்பீங்க. அதனால் ரோல்ஸ் சேஞ்ச். வெயிட். திருமணத்துக்கு யாரும் வில்லன் இல்லைங்க, அதில் ஒரே ஒரு வில்லன் தாங்க இருக்கு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஈகோ, செல்ஃபிஷ்னஸ். இது தாங்க வில்லன். எனவே வாழ்க்கை என்னும் பாதையில் தனியாக நடந்த சுதந்திரம், சேர்ந்து நடந்தால் அர்த்தம். திருமணத்துக்கு பிறகு சுதந்திரத்தை இழப்பது கணவரா மனைவியா என்று கேட்டால் இருவரும் இல்லை. சுயநலம் என்பதுதான் தன் சுதந்திரத்தை இழக்கிறது. இடையில பேசப்படாது. சுயநலம் தன் சுதந்திரத்தை இழந்தால் கணவன் மனைவி நீங்கள் சுதந்திரத்தோடே வாழ்கிறீர்கள். அந்த சுதந்திரத்தை எடுத்து விடுங்கள், உங்கள் சுதந்திரத்தை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று முடித்து இந்த பட்டிமன்றத்தை பேச்சாளர்களாக, பண்டிதர்களாக, பாடகர்களாக சிறப்பித்த உங்கள் அனைவரையும் வாழ்த்தி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோரையும் வாழ்த்தி வணங்குகிறோம். நன்றி. பட்டிமன்றம் நிறைவு. நன்றி, வணக்கம். அண்ணா என்ன விஷம் அண்ணே, சொல்ல கேளுங்க அண்ணே. இது எப்படி டேய் அம்பி, சூனா பானா மாதிரி ஒரே தம்ல உறிஞ்சி இழுக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தன் பிறந்து வரணும். With Google Workspace, apps like Docs, Drive, Gmail, ஹலோ, அனைவருக்கும் நன்றி. ஃபாதர் ரொம்ப நன்றி ஃபாதர், நல்ல தீர்ப்பு ஃபாதர். யாருக்கு எந்த பாதகம் இல்லாமல் ஒரு தலைப்பு தீர்ப்பு கொடுத்துட்டீங்க ஃபாதர். எல்லாரும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் க்ளீன் அப் பண்ணிடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.